வணக்கம் நண்பர்களே. இந்த கதையின் பெயர் ஒரு காதல், ஒரு துரோகம், ஒரு தண்டனை. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடத்தூர் ஒரு சிறிய கிராமம். ஆனால் அதன் இயற்கை அழகுக்கு ஈடு இணையே இல்லை. ஊருக்குள் மொத்தம் 40 முதல் 50 வீடுகள் மட்டுமே இருந்தன. அந்த சிறிய கிராமத்தை சுற்றி எங்கு பார்த்தாலும் பசுமை விரிந்திருந்தது. தூரமாக ஆங்காங்கே சில வீடுகள் மட்டுமே கண்ணில் பட்டன. அந்த வீடுகளில் வசிப்பவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த நிலங்களிலேயே வீடு கட்டி வாழ்ந்து வந்தனர். ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைந்தபட்சம் அரை பர்லாங் தூரமாவது இடைவெளி இருந்தது. வீடுகளை சுற்றிலும் தோட்டங்களும் வயல்களும் பறந்து விரிந்திருந்ததால் ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனி தீவில் வாழ்வது போன்ற அமைதியான வாழ்க்கையை அனுபவித்தனர். தோட்டமோ வயல் நிலமோ இல்லாத சில குடும்பங்கள் மட்டுமே ஊரின் மையப்பகுதியில் குடியிருந்தனர். மற்ற அனைவரும் தங்கள் விவசாய நிலங்களின் நடுவிலேயே வீடு அமைத்து தலைமுறையாக வாழ்ந்து வந்தனர். கடத்தூரின் பெருமையே அதன் பசுமை. கண்ணு கெட்டிய தூரம் வரை நெல் வயல்கள் அலைப்பாய்ந்தன. வரப்புகள் பசுமை போர்த்தி நின்றன. கரும்பு தோட்டங்கள் காற்றில் தலையசைத்தன. வாழை தோட்டங்கள் செழிப்பின் அடையாளமாக காட்சியளித்தன. மண் வளமும் நீர் வளமும் நிறைந்த அந்த பூமியில் விவசாயமே மக்களின் உயிர் மூச்சாக இருந்தது. கிராமத்தை ஒட்டிய ஏற்காடு மலையின் அடிவார காடு பறந்து விரிந்திருந்தது. அந்த மலை அடிவார பகுதி கிராமத்து மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து இருந்தது. அதிகாலையிலேயே ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டிச் சென்று மேய்ப்பார்கள். நாள் முழுவதும் அந்த மலை அடிவார புல்வெளிகளில் அவற்றை மேயவிட்டு பெரிய மரங்களின் நிழலில் அமர்ந்து இளைப்பாறுவார்கள். மலைக்காற்றின் குளிர்ச்சியும் பறவைகளின் இனிய குரலும் சுற்றியிருந்த இயற்கையின் அமைதியும் அவர்களின் சோர்வை மறக்கச் செய்தது. அந்த எளிய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றியிருந்தது அந்த மலை அடிவாரம். அந்த அழகிய கடத்தூர் கிராமத்தில்தான் முருகன் வாத்தியாரின் தோட்டமும் இருந்தது. ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் அந்த இடத்தை முருகன் தோட்டம் என்றே அழைப்பார்கள். 25 ஏக்கர் பரப்பளவில் விரிந்து கிடந்த அந்த விவசாய நிலத்தின் தொடக்க பகுதியிலேயே அவரது வீடு அமைந்திருந்தது. வீட்டை ஒட்டியே பூந்தோட்டம், தென்னை, மாமரம், வேப்பமரம் என்று பல மரங்கள் நிழல் பரப்பி நின்றன. தோட்டத்தின் கடைசி எல்லையில் பெரிய கிணறும் அதனுடன் இணைந்த பம்பு செட்டும் இருந்தது. வீட்டிலிருந்து பம்பு செட்டு வரை குறைந்தது அரை பர்லாங் தூரமாவது இருக்கும். அந்த இரண்டுக்கும் நடுவே கரும்பு தோட்டங்கள், வாழை தோட்டங்கள், பச்சை பசேல் என்று அலைமோதும் நெல் வயல்கள் என்று கண்கள் எட்டிய தூரம் வரை பசுமை மட்டுமே பறந்து விரிந்திருந்தது. காலை நேரத்தில் அந்த நிலத்தை பார்க்கும் எவரின் மனமும் குளிர்ந்து போகும் அளவுக்கு இயற்கை அங்கு தனது அழகை வாரி வழங்கியிருந்தது. முருகன் தோட்டத்தை ஒட்டியிருந்த மற்றொரு தோட்டத்தை அரூரைச் சேர்ந்த ஒரு குடும்பம் சில மாதங்களாக குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்தது. அந்த குடும்பத்தில் 3 பேர் மட்டுமே. மாரியப்பன், அவனது மனைவி வள்ளி, அவர்களின் ஒரே மகள் காவேரி. 18 வயதை எட்டியிருந்த காவேரி கிராமத்து இயற்கையின் மொத்த அழகையும் தன்னுள் சுமந்து வந்தவள் போல தோன்றினாள். மாநிற மேனி அவளுக்கே உரிய தனி வசீகரத்தை அளித்திருந்தது. வறுமை அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆழமாக வேரூன்றி இருந்தாலுமே அந்த வறுமையின் சாயல் அவளது தோற்றத்தில் எங்கும் தென்படவில்லை. கடின உழைப்பால் செதுக்கப்பட்ட ஆரோக்கியமான உடல்வாகு, இளமையின் துடிப்பு பொங்கும் முகம், உயிர்ப்புடன் மின்னிய கண்கள், எளிமையில் கூட எழிலை மறைக்க முடியாத இயற்கையான அழகு என்று அவள் பார்த்தவர் மனதில் பதிந்துவிடும் வனப்புடன் விளங்கினாள். காவேரி பள்ளி படிப்பை முடித்திருந்தால் அதற்கு மேல் கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் குடும்பத்தின் பொருளாதார நிலை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தினமும் வயிற்று பிழைப்புக்கே போராடி கொண்டிருந்த மாரியப்பனும் வள்ளியும் இன்னும் ஓரிரு வருடங்களில் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து பெண்ணை கல்யாணம் செய்து வைத்துவிட்டால் போதும் என்ற முடிவிலேயே இருந்தனர். அதனால் காவேரியின் படிப்பு அங்கேயே முடிந்துவிட்டது. அதன் பிறகு வீட்டில் இருந்த எல்லா வேலைகளுக்கும் பெற்றோருக்கும் உதவத் தொடங்கினாள். தினமும் காலையில் வீட்டிலிருந்து ஆடுகளை ஓட்டிக்கொண்டு ஏற்காடு மலை அடிவார பகுதிக்கு செல்வது அவளது வழக்கமாக இருந்தது. அங்கே பசுமையாக பறந்து கிடக்கும் புல்வெளிகளில் ஆடுகளை மேய விட்டுவிட்டு அருகில் இருந்த பெரிய மரத்தின் நிழலில் அமர்ந்து இளைப்பாறுவாள். சில நேரங்களில் அங்கிருந்து சிறிது தூரத்தில் இருந்த முருகன் வாத்தியார் தோட்டத்துக்கு சென்று விடுவாள். அந்த தோட்டத்தின் கடைசி பகுதியில் பெரிய கிணறும் பம்பு செட்டும் இருந்தன. மலை அடிவாரத்திலிருந்து அந்த பம்பு செட்டுக்கு கிணற்றுக்கு 500 முதல் 600 அடி தூரம்தான் இருக்கும். தாகம் எடுத்தால் கிணற்றின் அருகில் இருந்த தொட்டியில் நிறைந்திருந்த குளிர்ந்த தண்ணீரை மொண்டு குடித்து கொள்வாள்.
ஆடுகளுக்கும் தண்ணீர் தேவைப்பட்டால் அங்கே இருந்து வாளியில் தண்ணீர் எடுத்து வைத்து அவற்றுக்கும் குடிக்க கொடுப்பாள். வேலை எதுவும் இல்லாத நேரங்களில் கிணற்று மேட்டில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு குளிர்ந்த காற்றை ரசிப்பதும் பசுமையாக விரிந்திருந்த வயல்களை பார்த்தபடி கனவுகளில் மூழ்குவதும் அவளது அன்றாட வழக்கமாக மாறியிருந்தது. காலையில் வீட்டிலிருந்து கிளம்பும்போது தூக்குவாளியில் மதிய உணவை எடுத்துக்கொண்டு ஆடுகளை ஓட்டிச் செல்வாள் காவேரி. ஒரு முறை மலை அடிவாரத்தை அடைந்துவிட்டால் மாலை சூரியன் மறையும் நேரம்தான் அவள் மீண்டும் வீட்டுக்கு திரும்புவாள். மதிய வேளையில் பசி எடுத்தது முருகன் வாத்தியார் தோட்டத்தின் கடைசியில் இருந்த பம்பு செட் அறைக்கு சென்று அமர்ந்து அமைதியாக சாப்பிடுவாள். சாப்பிட்டு முடித்ததும் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து கை கால் முகம் கழுவி கொண்டு சிறிது நேரம் கிணற்று மேட்டில் அமர்ந்து இளைப்பாறுவாள். பின்னர் மீண்டும் ஆடுகளை மேய்க்க ஓட்டிச் செல்வாள். அது அவளது அன்றாட வழக்கமாக மாறியிருந்தது. அந்த ஊருக்கு அவர்கள் குடிபெயர்ந்து வந்து சில மாதங்கள் தான் ஆகியிருந்தன. அதனால் ஊர் மக்களோடு பெரிய அளவில் பழக்க வழக்கம் எதுவும் ஏற்படவில்லை. வெளியூரிலிருந்து வந்த குடும்பம் என்பதால் அவர்களை பற்றி கிராம மக்களுக்கும் அதிகமாக தெரியாது. மாரியப்பனும் வள்ளியும் தங்கள் வேலையை தவிர வேற எதிலும் தலையிட மாட்டார்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்ற எண்ணத்தோடு அமைதியாக வாழ்ந்து வந்தனர். குத்தைக்கு எடுத்திருந்த தோட்டத்தை பராமரிப்பதும் விவசாய வேலைகளை செய்வதும் தான் அவர்களின் முழு நேர பணி. ஆடுகளை மேய்த்து பார்த்து கொள்வது மட்டும் காவேரியின் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அந்த வேலையை அவள் மிகுந்த பொறுப்போடும் அக்கறையோடும் செய்து வந்தாள். அதனால் நிம்மதியாக மாரியப்பனும் வள்ளியும் இருவரும் காலையிலிருந்து மாலை வரை தோட்டத்திலும் வயலிலும் தோளோடு தோள் சேர்ந்து உழைத்து தங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்து கொண்டிருந்தனர். நாட்கள் இப்படியே அமைதியாக நகர்ந்து கொண்டிருந்தது. முருகன் வாத்தியாருக்கும் அவரது மனைவி காமாட்சிக்கும் ஒரே ஒரு மகன்தான். அவன் பெயர் கதிரவன். கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அருகில் இருந்த கிருஷ்ணகிரியில் ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் மேலாளராக பணியாற்றி வந்தான். தினமும் அதிகாலையிலேயே பேருந்தில் வேலைக்கு சென்று மாலை நேரத்தில் வீடு திரும்புவது அவனது வழக்கம். விடுமுறை நாட்களில் மட்டும் வீட்டிலேயே இருப்பான். அப்போது தோட்டத்தில் வேலை பார்க்க ஆட்கள் இருந்தாலுமே மோட்டார் போட்டு தண்ணீர் இறைப்பது, வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது, வாய்க்கால்களை சரிபார்ப்பது போன்ற வேலைகளை தானே செய்து விடுவான். விவசாயத்தின் மீதும் அவனுக்கு தனி ஈடுபாடு இருந்தது. அப்படி ஒரு மாலை பொழுது சூரியன் மேற்கே சாய்ந்து பொன்னிற ஒளியை வயல்களின் மீது வாரி இறைத்து கொண்டிருந்த நேரம் கதிரவன் மோட்டாரை போடுவதற்காக பம்பு செட் இருக்கும் இடத்திற்கு வந்தான். அப்போது கிணற்றருகே காவேரி நின்றிருந்தாள். ஆடுகளை வீட்டு பக்கம் ஓட்டி விட்டுவிட்டு கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து கை கால் முகம் கழுவி கொண்டிருந்தாள். முகத்தில் வழிந்த தண்ணீர் துளிகள் அவளது கன்னங்களில் மின்னின. ஈரமான தாவணியின் நுனியால் முகத்தை துடைத்து கொண்டிருந்த அவள் மாலை நேரத்தின் இயற்கை அழகோடு ஒன்றாக கலந்திருந்தாள். அந்த காட்சியை பார்த்த கதிரவன் ஒரு கணம் அப்படியே நின்று விட்டான். இதுவரை அந்த பெண்ணை இவ்வளவு அருகில் பார்த்ததே இல்லை. அவளது இயற்கையான எளிமையும் முகத்தில் இருந்த கலங்கமற்ற அமைதியும் அவனது கவனத்தை முழுவதுமாக ஈர்த்தது. தன்னை மறந்து சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். காவேரியோ அவன் வந்ததை கூட கவனிக்காமல் முகம் கழுவி கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து தாவணியின் முனையால் முகத்தை துடைத்தபடி நிமிர்ந்து திரும்பியவள் எதிரே கதிரவன் நின்றிருப்பதை பார்த்ததும் திடுக்கிட்டாள். யார் நீங்க என்று தடுமாறியபடி கேட்டாள். கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு பம்ப் செட் சுவரில் சாய்ந்திருந்த கதிரவன் சிரிப்பை அடக்கி கொண்டே, அந்த கேள்வியை நான் தானே கேட்கணும், நீ யாரு, எங்கள் தோட்டத்தில் எங்கள் கிணத்துல என்ன பண்ணிகிட்ருக்கிற என்று கேட்டான். 6 அடி உயரம், ஆளுமை நிறைந்த தோற்றம், உழைப்பால் செதுக்கப்பட்ட உடல்வாகு, அடர்த்தியான மீசை, தீர்க்கமான பார்வை. அவனது தோற்றம் காவேரியின் மனதில் சொல்ல முடியாத ஒரு புதுவித உணர்வை எழுப்பியது. சில நொடிகள் இமைக்க மறந்து அவனை பார்த்து கொண்டிருந்தவள் தன்னை சுதாரித்து கொண்டு, நான் பக்கத்து தோட்டத்துக்கு குத்தைக்கு வந்திருக்கிற மாரியப்பன் வள்ளியோட பொண்ணு, என் பேரு காவேரி என்று மெதுவாக சொன்னாள். ஓ, வெளியூர்லேருந்து வந்த குடும்பம்னு சொன்னாங்களே, அது நீங்கள் தானா என்று கேட்டவன் ஒரு கணம் அவளை பார்த்துவிட்டு, சரி, உங்கள் தோட்டம் பக்கத்தில் தானே இருக்குது, அப்படி இருக்க இங்கே எதுக்கு வந்திருக்கிற என்று இயல்பாக கேட்டான். அது வந்துங்க, நான் ஆடு மேய்க்கிற இடத்துக்கு பக்கத்தில் தாங்க உங்கள் கிணறு இருக்குது, அதனால தான் தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்க இங்கே வந்துடுவேன். மதியம் சாப்பாட்டு நேரத்துலேயும் இங்கே பம்பு செட் அறையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுவேன். எங்கள் தோட்டம் அந்த பக்கம் கொஞ்சம் தூரமாக இருக்குதுங்களே, அதனால் இங்கே வர்றது எப்போவுமே வழக்கம்தான். இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்தேன் என்று தடுமாறியபடியே விளக்கம் அளித்தாள் காவேரி.
அவளது பதிலை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கதிரவன், அப்படியா, அப்போ இது உனக்கு வழக்கமான விஷயந்தான் போல, நான் தான் இத்தனை நாளாக உன்னை பார்க்கல என்று கூறிவிட்டு சிறிது இடைவெளிக்கு பிறகு, சரி என்ன படிச்சிருக்க என்று அடுத்த கேள்வியை கேட்டான். அவள் மெதுவாக எச்சிலை விழுங்கி கொண்டு +2 வரைக்கும் படிச்சிருக்கேன் என்றாள். நல்லது தான், அப்புறம் ஏன் மேலே படிக்கல, ஏன் ஆடு மேய்க்க வந்துட்ட என்று மீண்டும் கேட்டான். அந்த கேள்வியை கேட்டவுடன் காவேரியின் முகம் வாடியது. மேலே படிக்கணும்னு ரொம்ப ஆசைதாங்க, ஆனால் வீட்டில் வசதி இல்லை, அதனால் படிக்க வைக்க முடியல என்று சோகத்தோடு சொன்னாள். ஓ அப்படியா, கஷ்டம்தான் என்று வருத்தமாக தலையசைத்தான் கதிரவன். சில நொடிகள் இருவருக்கும் இடையே அமைதி நிலவியது. அந்த அமைதியை உடைத்த காவேரி, சரிங்க, அப்பாவும் அம்மாவும் தேடுவாங்க, ஆடுகளும் இந்நேரம் வீட்டுக்கு போயிருக்கோம், நான் கிளம்புறேன் என்று அவசரமாக கூறினாள். அவன் பதில் சொல்லக்கூட அவள் காத்திருக்கவில்லை. திரும்பி பார்க்காமல் வேகமாக நடக்கத் தொடங்கினாள். சில அடிகள் சென்றவுடன் நடையை ஓட்டமாக மாற்றி காது கேட்காதவள் போல பின்னால் என்ன நடக்கிறது என்பதை கூட கவனிக்காமல் அங்கிருந்து ஓடி மறைந்து விட்டாள். அவள் ஓடி சென்ற திசையையே பார்த்தபடி கதிரவன் மெல்ல சிரித்தான். அவளது எளிமையும் இயற்கையான அழகும் பேசும்போது தெரிந்த வெட்கமும் அவன் மனதில் புதிதாக ஒரு சலனத்தை ஏற்படுத்தியிருந்தது. காரணமே இல்லாமல் மீண்டும் ஒரு முறை அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுள் துளிர்விட்டது. அந்த மாலை முதல் கிணற்றருகே பார்த்த அந்த மாநிற மங்கையின் முகம் அவனது நினைவில் மீண்டும் மீண்டும் வந்து போகத் தொடங்கியது. வீட்டுக்கு திரும்பிய பிறகும் காவேரியின் மனம் அமைதியாக இல்லை. உடல் வீட்டில் இருந்தாலும் எண்ணங்கள் எல்லாமே முருகன் தோட்டத்து பம்பு செட் அருகிலேயே சுற்றி கொண்டிருந்தது. கதிரவனின் கம்பீரமான தோற்றம், பம்பு செட் சுவரில் சாய்ந்து கைகளை கட்டி கொண்டு நின்றிருந்த அந்த ஆளுமை, தீர்க்கமான பார்வை, புன்னகை கலந்த பேச்சு, இவை அனைத்தும் அவளது கண்களை விட்டு அகல மறுத்தன. என்னம்மா இருக்கிறாரு, என்னம்மா பேசுகிறாரு என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டாள். அந்த வயதுக்கே உரிய இனம் புரியாத ஈர்ப்பும் புதிதாக முளைத்த ஒரு இனிய பரவசமும் அவளது மனதை மெதுவாக ஆக்கிரமிக்க தொடங்கியது. காரணமே இல்லாமல் அவளது இதழ்களின் புல்நகை மலர்ந்தது. என்ன படிச்சிருக்க, ஏன் மேலே படிக்கல என்று அவன் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அவளது காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது. அவன் பேசிய விதமும் அவளை பார்த்த பார்வையும் கடைசியாக சிரித்த முகமும் அவள் நினைவில் தெளிவாக வந்து போயின. அன்று முழுவதும் எந்த வேலையை செய்தாலுமே அவள் மனம் கதிரவனிடம்தான் இருந்தது. அம்மா ஏதாவது சொல்லி அழைத்தால் கூட 2 முறை அழைத்த பிறகுதான் சுய நினைவுக்கே வருவாள். திடீரென்று தனியாக சிரித்து கொள்வதும் அடுத்த நொடியே வெட்கப்பட்டு தலை குனிவதும் அவளுக்கே புதிதாக இருந்தது. தன் மனதில் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது. அந்த ஒரு சந்திப்பு, அந்த சில நிமிட உரையாடல் அவளது மனதில் கதிரவன் என்ற அவனது உருவத்தை அழிக்க முடியாதபடி பதித்துவிட்டது. காவேரியின் இயற்கையான அழகு கதிரவனுக்குள் புதுவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. அன்று இரவு படுக்கையில் படுத்த பிறகும் அவளது முகமே அவன் கண் முன்னால் வந்து நின்றது. தலையணையை கட்டிக்கொண்டு கண்களை மூடி உறங்க முயன்றான். ஆனால் உறக்கம் மட்டும் எளிதில் வரவில்லை. திடீரென்று தன்னை பார்த்ததும் பயந்து விழித்த அவளது பார்வையும் அவன் கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது வெட்கத்தோடு தடுமாறிய விதமும் கடைசியில் அவசரமாக அங்கிருந்து ஓடிப்போனதும் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவுக்கு வந்து கொண்டிருந்தன. காவேரி என்று அவளது பெயரை மனதிற்குள் ஒரு முறை சொல்லி பார்த்தவனின் உதடுகளில் அவனையும் அறியாமல் புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகையுடனேயே எப்போது உறங்கினான் என்பது அவனுக்கே தெரியவில்லை. மறுநாள் வேலை நாள் என்பதால் அதிகாலையிலேயே எழுந்து தயாராகி கிருஷ்ணகிரிக்கு கிளம்பிவிட்டான். வழக்கம் போல வேலைகள் அவனை சூழ்ந்து கொண்டாலும் அவ்வப்போது காவேரியின் முகம் மட்டும் நினைவுக்குள் வந்து எட்டி பார்த்தது. வேலை முடிந்து அவன் வீடு திரும்ப இரவு 7 மணிக்கு மேலே ஆகிவிடும். அந்த நேரத்தில் காவேரி ஆடுகளை ஓட்டிக்கொண்டு எப்போதோ வீட்டிற்கு சென்றிருப்பாள். அதனால் வார நாட்களில் அவளை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணி வாக்கில் பம்பு செட்டுக்கு போகணும் என்று மனதிற்குள் குறித்து கொண்டான். மோட்டார் போடுவதற்காக செல்வது போல தனக்குத்தானே ஒரு காரணத்தையும் வைத்து கொண்டான். ஆனால் அந்த காரணத்தின் பின்னால் காவேரியை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான் அதிகமாக இருந்தது என்பது அவனுக்கும் தெரிந்திருந்தது. அந்த ஒரு வாரமும் அவனுக்கு வழக்கத்தை விட மெதுவாக நகர்வது போல தோன்றியது. காவேரியின் நிலையும் அதற்கு மாறாக இருக்கவில்லை. அன்று மாலை பம்பு செட்டில் கதிரவனை சந்தித்ததிலிருந்து தினமும் மாலை அங்கே வரும்போதெல்லாம்
அவளது கண்கள் அவளையும் அறியாமல் அவனை தேட ஆரம்பித்திருந்தது. கிணற்று மேட்டுக்கு வருவாள், சுற்றிலும் ஒரு முறை பார்ப்பாள், பம்பு செட் அறையின் வாசலை பார்ப்பாள், தோட்டத்தின் வழியாக யாராவது நடந்து வருகிறார்களா என்ற பார்வையை ஓட விடுவாள். ஆனால் கதிரவன் மட்டும் வரவில்லை. முதல் நாள் அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இரண்டாவது நாளும் அவன் வராதபோது ஏமாற்றம் ஏற்பட்டது. மூன்றாவது நாள் மாலை பம்பு செட் அருகே வந்தவளின் கண்கள் முதல் தேடியது அவனைத்தான். அவன் இல்லை என்றதும் அவளது முகம் தானாக வாடியது. அவர் தினமும் இங்கே வரமாட்டாரா என்ற கேள்வி அவளுக்குள் எழுந்தது. அடுத்த கணமே தன்னுடைய நினைப்பை உணர்ந்து தானே வெட்கப்பட்டாள். அவர் வந்தா எனக்கென்ன, வராட்டினா எனக்கென்ன, மனதிற்குள் தன்னையே கடிந்து கொண்டாலும் மறுநாள் மாலை வந்ததும் அதே கண்கள் மீண்டும் அவனை தேடின. தனக்கு என்ன நடக்கிறது என்பதே காவேரிக்கு புரியவில்லை. வாழ்நாளில் முதல் முறையாக பார்த்த ஒருவனை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று மனம் இவ்வளவு ஏங்குமா என்ற ஆச்சரியம் அவளுக்கு ஏற்பட்டது. அது அந்த பருவத்திற்கே உரிய இனம் புரியாத ஈர்ப்பா, அவனது ஆளுமை ஏற்படுத்திய கவர்ச்சியா, இல்லை மனதிற்குள் மெல்ல அரும்பத் தொடங்கிய வேறு ஏதோ ஒரு உணர்வா என்பதை பிரித்தறியும் அனுபவம் அவளுக்கு இல்லை. ஒன்று மட்டும் அவளுக்கு நன்றாக தெரிந்தது. கதிரவனை மீண்டும் பார்க்க வேண்டும், அவனுடன் இன்னொரு முறை பேச வேண்டும். அதற்காகவே ஒவ்வொரு மாலையும் அவளது கண்கள் முருகன் தோட்டத்து பாதையை எதிர்பார்க்க தொடங்கியிருந்தது. காவேரிக்கு அவனை பற்றி எதுவுமே தெரியாது. அவன் யார், என்ன பெயர், என்ன வேலை செய்கிறான் என்று எதையுமே அவள் அறிந்திருக்கவில்லை. முதல் சந்திப்பில் கேட்டிருக்கவும் தோன்றவில்லை. அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கே அவள் தடுமாறி போயிருந்தாள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு தெளிவாக புரிந்திருந்தது. அவன் அந்த தோட்டத்தின் உரிமையாளரின் குடும்பத்தைச் சேர்ந்தவன். அப்படியென்றால் ஊரே மரியாதையோடு பேசும் முருகன் வாத்தியாரின் மகனாகத்தான் இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் முடிவு செய்து கொண்டாள். அவர் பேர் என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கு தான் அடுத்த சில நாட்களாக அவளது மனதை ஆக்கிரமித்து கொண்டிருக்க, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும், கிணற்று மேட்டில் தனியாக அமர்ந்திருந்தாலும், வீட்டில் வேலை செய்தாலுமே அவளது மனம் அதையே சுற்றி சுற்றி யோசித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ஊரில் யாரிடமாவது இயல்பாக விசாரித்து தெரிந்து கொள்ளலாமா என்று கூட நினைத்தாள். ஆனால் அப்படி கேட்டால் ஏதாவது சந்தேகம் வந்து விடுமோ என்ற பயத்தில் அந்த எண்ணத்தையும் கைவிட்டாள். அதனால் தினமும் மாலை பம்பு செட் அருகே வந்து ஒருவேளை இன்று வந்திருப்பாரா என்ற நம்பிக்கையுடன் சுற்றிலும் பார்வையை ஓட விடுவாள். ஆனால் அவள் எதிர்பார்த்த முகம் மட்டும் கண்ணில் படவே இல்லை. ஒவ்வொரு நாளும் சிறு நம்பிக்கையோடு வந்து சிறு ஏமாற்றத்தோடு திரும்பிச் செல்வது அவளது வாடிக்கையாகி போனது. நாட்கள் மெதுவாக நகர்ந்தன. ஆனால் நாட்கள் நகர நகர கதிரவனை பற்றிய நினைவுகள் மட்டும் அவளது மனதில் குறையவே இல்லை. மாறாக நாளுக்கு நாள் இன்னும் ஆழமாக வேரூன்றி கொண்டே போனது. அவனை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம், அவனுடைய பெயரையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், இன்னொரு முறை அவனிடம் பேச வேண்டும் என்ற ஆசை, இவை அனைத்துமே சேர்ந்து அவளது இளம் மனதை முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தது. அதை அவள் காதல் என்று பெயரிட்டு அழைக்க தெரியவில்லைதான். ஆனால் அவளது இதயம் கதிரவன் என்ற ஒருவனின் வருகைக்காக ஒவ்வொரு மாலையும் அமைதியாக காத்திருக்க தொடங்கியது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. கதிரவன் அந்த நாளுக்காகவே ஒரு வாரமாக காத்திருந்தான் போல. வழக்கம் போல மாலை நேரத்தில் மோட்டார் போட்டு தண்ணீர் இறைக்க வேண்டும் என்ற காரணத்தை சொல்லிக்கொண்டு 5 மணிக்கே பம்பு செட் அருகே வந்து நின்று விட்டான். மோட்டாரை இயக்கிய பிறகும் அவன் மனம் வேலையில் ஈடுபடவில்லை. அவனது கண்கள் அடிக்கடி மலை அடிவாரத்தை நோக்கிய பாதையிலேயே சென்று நின்றது. இன்னைக்கு வருவாளா என்ற எதிர்பார்ப்பு அவனது மனதை ஆட்கொண்டிருந்தது. சிறிது நேரம் கழித்து தூரத்தில் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு ஒரு பெண் வருவது தெரிந்தது. அடுத்த கணமே அவள்தான் காவேரி என்பதை அவன் உணர்ந்தான். அவனது இதயம் சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் துள்ளியது. தூரத்திலிருந்து மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்த காவேரி அருகருகே வர வர மாலை சூரியன் ஒளியில் அவளது இளமை பொலிவும் இயற்கையான அழகும் இன்னும் தெளிவாக அவனது கண்களில் பதிந்தது. கதிரவன் கிணற்று மேட்டின் ஓரத்தில் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு அவளையே பார்த்தபடி நின்றிருந்தான். தூரத்திலிருந்தே பம்பு செட் அருகே கதிரவன் நிற்பதை காவேரியும் பார்த்துவிட்டாள். ஒரு கணம் அவளது முகம் தானாகவே மலர்ந்தது. அதுவரை அமைதியாக நடந்து வந்த அவளது கால்களில் திடீரென்று ஒரு துள்ளலும் உற்சாகமும் பிறந்தது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க முயன்றாலும் அவளது நடை வேகம் எடுத்தது. அவளையும் அறியாமல் அவள் கால்கள் கிணற்று மேட்டை நோக்கி விரைந்தது. அருகில் வந்தபோது இருவரது கண்களும் ஒன்றையொன்று விட்டு விலகவே இல்லை. கதிரவன் இமைக்க மறந்தவன் போல அவளையே பார்த்து கொண்டிருந்தான்.
காவேரியோ ஒரு கணம் அவனை பார்ப்பாள், அடுத்த கணமே வெட்கப்பட்டு தலை குனிந்து விடுவாள். மீண்டும் சில நொடிகளில் அவனையே திருட்டுத்தனமாக பார்ப்பாள். அந்த அமைதியான பார்வை பரிமாற்றம் இருவரது மனங்களிலும் இனம் புரியாத பரவசத்தை விதைத்தது. அந்த நேரத்தில் ஆடுகள் மட்டும் அவர்களை சுற்றி அமைதியாக மேய்ந்தபடியே மெதுவாக முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன. சுற்றிலும் மாலை தென்றல் வீசியது. பசுமையான வயல்களும் தொலைவில் தெரிந்த மலைத்தொடரும் கிணற்றின் அருகே நின்றிருந்த அந்த இரு இளம் மனங்களின் முதல் காதலுக்கு சாட்சியாக அமைதியாக நின்று கொண்டிருந்தது. கதிரவனை பார்த்த அந்த நொடியை காவேரிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இதயம் படபட என்று துடிக்க ஒரு கையால் தாவணியின் நுனியை பிடித்து கொண்டாள். மறு கையின் விரல்களால் அந்த துணியை சுருட்டி சுருட்டி விளையாடி கொண்டிருந்தாள். வெட்கம் தாங்காமல் தலை குனிந்தவள் கால் பெருவிரலால் மண்ணில் கோலம் போடுவது போல கிறுக்கி கொண்டே நின்றாள். அவளது தவிப்பை ரசித்து கொண்டிருந்த கதிரவனின் உதடுகளில் குறும்பு புன்னகை மெல்ல விரிந்தது. என்ன பண்ற காவேரி என்று சிரிப்போடு கேட்டான். ஒன்றும் இல்லையே என்று தடுமாறினாள். உன்னை பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியலையே, ஏதோ இருக்கிற மாதிரி தானே எனக்கு படுது. இல்லையே, ஒன்றும் இல்லையே, நீ நார்மலாகவே இல்லையே, என்னாச்சு உனக்கு என்று மீண்டும் கேட்டான். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நான் கிளம்புறேன் என்று அவசரமாக கூறிவிட்டு திரும்பி 2 அடி எடுத்து வைத்தாள். அடுத்த நொடியே கதிரவன் அவளது கையை மெதுவாக பற்றினான். திடீரென்று அவன் கை தன் கையை தொட்டதும் காவேரியின் உடல் முழுவதும் ஒரு மின்னல் ஓடியது போல சிலிர்த்தது. ஏன் இப்போதான் வந்த, அதுக்குள்ளே கிளம்புற? முகம் கழுவலையா, தண்ணி குடிக்கலையா? அதுக்காக தானே தினமும் பம்பு செட்டுக்கு வருவ என்று கேட்டான். பதறிப்போன காவேரி அவசரமாக தனது கையை விடுவித்து கொண்டாள். இல்லை, எனக்கு தாகம் எடுக்கலை. அப்புறம் எதுக்காக இங்கே வந்தியா என்று அவன் மீண்டும் குறும்பாக கேட்டான். என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவள் விழித்தாள். கதிரவன் சிரித்தபடியே 2 அடி அவளை நோக்கி முன்னே வந்தான். அவன் நெருங்க நெருங்க காவேரி பதற்றத்தோடு பின்னால் நகர்ந்தாள். ஒரு கட்டத்தில் மேலும் நகர இடமில்லாமல் கிணற்று மேட்டின் சுவரில் முதுகும் மோதியபடியே நின்று விட்டாள். கதிரவன் அவளது முகத்தையே பார்த்தான். என்னை பார்க்க தானே இங்கே வந்த என்று நேரடியாக கேட்டான். ஆ என்று அதிர்ச்சியில் வாயை பிளந்தாள் காவேரி. உங்களை பார்க்க வரல, தண்ணி குடிக்க தான் வந்த என்று அவசரமாக சொன்னாள். அப்படியா, அப்புறம் ஏன் தண்ணி குடிக்காமல் கிளம்ப பார்த்த என்று மீண்டும் கேட்டான். அது வந்து என்று வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள். நல்லா சமாளிக்கிற என்று சிரித்தவன். ஏன் போய் சொல்கிற காவேரி, என்னை பார்க்க தானே வந்த? 1 வாரமாக நான் வரலன்னு ஏமாந்து போயிருக்க இல்லையா என்று மெதுவாக கேட்டான். அவனது வார்த்தைகள் நேராக அவளது மனதை தொட்டது. அவள் அதிர்ச்சியோடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களே உண்மையை சொல்லிவிட்டது. ஆனால் உதடுகள் மட்டும் எந்த வார்த்தையையும் உதிர்க்கவில்லை. வெட்கத்தில் சிவந்த முகத்தோடு தலை குனிந்து நின்றாள் காவேரி. அவளது அமைதியே கதிரவனுக்கு தேவையான பதிலை தந்தது. காவேரி, நிமிர்ந்து பாரு என்று மென்மையாக அழைத்தான் கதிரவன். அவள் தலையை இன்னும் குனிந்தாள். எவ்வளவு நேரம்தான் இப்படியே தலை குனிஞ்சு நிற்ப? பதில் சொல்லு, என்ன பார்க்க தானே வந்த என்று மீண்டும் கேட்டான். அவளுக்கு வெட்கத்தில் உடல் முழுவதும் சூடேறியது. இதயம் வேகமாக துடிக்க தலையை இன்னும் தரையை நோக்கி தாழ்த்தி கொண்டாள். அவளது நிலையை பார்த்த கதிரவனோ சிரித்தான். பார்த்து பூமிக்குள்ளேயே போயிட போகிற மாதிரி இருக்கு. என்னை பார்க்கறதுக்கு உனக்கு அவ்வளவு வெக்கமா என்று குறும்பாக கேட்டபடி இன்னும் 1 அடி நெருங்கி நின்றான். அவன் நெருங்கியதும் காவேரியின் உடல் லேசாக நடுங்கியது. ஆனால் அவளை தொடாமல் அவளது முகத்தை மட்டுமே ஆழமாக பார்த்தபடி நின்றான். சில நொடிகள் அமைதியாக அவளை ரசித்தவன் மெதுவாக, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது காவேரி என்று என்ன உனக்கு பிடிச்சிருக்கா காவேரி என்று கேட்டான். அந்த கேள்வி மின்னலாக அவள் மனதை தாக்கியது. திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். இருவரது கண்களும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டன. மிக அருகில் நின்றிருந்த கதிரவனின் முகம் தெளிவாக அவளது கண்களில் பதிந்தது. அவனது பார்வையில் இருந்த பாசமும் எதிர்பார்ப்பும் நேர்மையும் அவளது இதயத்தை இன்னும் வேகமாக துடிக்க வைத்தது. அந்த வயதுக்கே உரிய இனம் புரியாத பரவசம் அவள் உடல் முழுவதும் பரவியது. பேச வேண்டும் என்று மனம் துடித்தது. ஆனால் வார்த்தைகள் மட்டும் உதடுகளை தாண்டி வர மறுத்தது. கடந்த 1 வாரமாக அவனை தேடி ஏங்கியது உண்மைதான? தினமும் மாலை அவன் வருவானா என்று காத்திருந்தது உண்மைதான். ஆனால் அதை அவன் முகத்தை பார்த்து ஆமாம் என்று சொல்லும் தைரியம் மட்டும் அவளுக்கு அப்பொழுது வரவில்லை. அவளது தயக்கத்தை உணர்ந்த கதிரவன் மெதுவாக புன்னகைத்தான். நீ சொல்ல தயங்குற, ஆனால் நான் தயங்க மாட்டேன். அவள் அமைதியாக அவனை பார்த்தாள்.
நான் உன்னை தான் தேடினேன் காவேரி. உன்னை எப்போ மறுபடியும் பார்ப்போன்னு இந்த ஒரு வாரமாக மனசு முழுக்க ஏங்குச்சு. உனக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமாக இங்கே வந்து காத்திருந்தேன். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காவேரியின் இதயத்தில் தேன் போல இறங்கியது. சொல்லு, நீ எனக்காக வரலையா காவேரி என்று மீண்டும் மெதுவாக கேட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டவள் மெய் மறந்து நின்றாள். அவனது கண்களை விட்டு தன் பார்வையை விளக்க முடியவில்லை அவளால். வெட்கமும் மகிழ்ச்சியும் கலந்து அவளது விழிகள் மின்னின. மெல்ல அவளது தயக்கத்தை போக்குவது போல கதிரவன் மிகுந்த மென்மையுடன் அவளது தோளின் மீது தனது கையை வைத்தான். அந்த தொடுதலில் காவேரி திடுக்கிட்டாலும் விலகிச் செல்லவில்லை. சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் அவனது கண்களையே பார்த்தபடி அமைதியாக நின்றாள். அந்த மாலை தென்றலில் இருவரின் அமைதியே 1000 வார்த்தைகளை விட அதிகமாக பேசிக்கொண்டிருந்தது. கதிரவனின் அந்த முதல் தொடுகை காவேரியின் உடல் முழுவதும் ஒரு இனிய சிலிர்ப்பை பரப்பியது. இதுவரை அறிந்திராத ஒரு புது வகை உணர்வு அவளது உள்ளத்தை ஆட்கொண்டது. என்னவென்று சொல்ல முடியாத பரவசத்தில் அவளது மனம் தத்தளித்தது. கதிரவனின் நிலையும் வேறுபட்டதாக இல்லை. ஒரு பெண்ணின் தோலை முதன்முறையாக தொட்ட அந்த நொடி அவன் இதயத்திலும் புதிதாக மலர்ந்த காதலை இன்னும் உறுதியாக உணர வைத்தது. அந்த மகிழ்ச்சியில் தன்னை இழந்து விடாமல் அமைதியாக சிரித்தவன் மீண்டும் அவளை பார்த்தான். சொல்லு காவேரி, என்னதானே தேடின? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்குமா பிடிக்காதா என்று மென்மையாக கேட்டான். காவேரி வெட்கத்தில் அவன் முகத்தை பார்க்க முடியாமல் மெதுவாக தலையசைத்தாள். அவள் வாயால் சொல்லவில்லை என்றாலுமே அந்த ஒரு தலையசைப்பே அவளது மனதில் இருந்த காதலை முழுமையாக சொல்லிவிட்டது. அந்த சிறிய ஒப்புதல் கதிரவனுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சியை அளித்தது. அதை வாயை திறந்து சொல்ல என்று சிரித்து கொண்டே கேட்டான். வெட்கத்தில் இதழ்கள் மலர்ந்தன. தலை குனிந்தபடியே மெல்லிய குரலில் பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு வெட்கத்தை மறைக்க அவன் மார்பில் மெதுவாக கையை வைத்து விலக்கினாள். அடுத்த நொடியே சிரித்தபடி ஓட ஆரம்பித்து விட்டாள். சிறிது தூரம் ஓடியவள் திடீரென்று நின்றாள். ஏதோ நினைவுக்கு வந்தது போல திரும்பி அவனை பார்த்தாள். உங்க பேர் என்ன என்று கேட்டாள். அவள் கேட்ட கேள்வியை கேட்டதும் கதிரவன் உறக்கச் சிரித்தான். என் பேரு கூட தெரியாம என்ன பிடிச்சு போச்சா உனக்கு என்று குறும்பாக கேட்டான். சொல்லுங்க, உங்க பேர் என்ன என்று குழந்தைத்தனமான ஆர்வத்தோடு மீண்டும் கேட்டாள். கதிரவன் என்றான். கதிரவன் என்று அவளும் மெதுவாக தனக்குள் ஒரு முறை உச்சரித்து பார்த்து கொண்டாள். அந்த பெயரையே மனதில் பொக்கிசமாக சேமித்து கொண்டாள். நான் வரேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஓடத் தொடங்கினாள். காவேரி, நில்லு என்று கதிரவன் அழைத்தான். அவள் திரும்பி பார்த்தாள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் உனக்காக இங்கே நான் காத்திருப்பேன், சீக்கிரமாக வந்துடு என்றான். அவள் வெட்க புன்னகையுடன் சரி என்று தலையசைத்தாள். பிறகு திரும்பி ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மெல்ல மறைந்தாள். அவள் சென்ற பாதையையே நீண்ட நேரம் பார்த்தபடி நின்றிருந்தான் கதிரவன். அவனது முகத்தில் நிறைவான புன்னகை குடிக்கொண்டிருந்தது. மாலை தென்றல் மெதுவாக வீசியது. பசுமை வயல்களுக்கு நடுவே நின்றிருந்தது அந்த பழைய கிணற்று மேடும் அமைதியாக ஓய்ந்திருந்த பம்பு செட்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சந்திக்கப் போகும் அந்த இரு இளம் இதயங்களின் வருகைக்காக அமைதியாக காத்திருந்தது. நாட்கள் வேகமாக ஓடின. ஆனால் அந்த 2 இளம் இதயங்களுக்கு மட்டும் காலம் நகரவே நகராது போல இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக கடந்தது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை எப்போது வரும் என்று காவேரியும் கதிரவனும் மனதிற்குள் எண்ணி எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்தனர். இரவு நேரங்களில் உறக்கம் காவேரியின் கண்களை தொட்டதே இல்லை. படுக்கையில் படுத்தாலுமே அவளது நினைவுகள் எல்லாம் முருகன் தோட்டத்து கிணற்று மேத்திலேயே சுற்றி கொண்டிருந்தது. கதிரவனின் புன்னகை, அவன் பேசிய வார்த்தைகள், பிடிச்சிருக்கா என்று கேட்ட விதம், தன் பெயரை அழைத்த குரல் ஒன்றும் அவளது மனதை விட்டு அகலவே இல்லை. மெல்ல மெல்ல அவளது உள்ளத்தில் காதல் ஒரு தெளிந்த ஊற்றாக பெருகத் தொடங்கியது. அவனுக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியையும் தன் வாழ்வின் பொக்கிசமாக எண்ண ஆரம்பித்தாள். கதிரவனின் நிலையும் அதேதான். வேலையில் இருந்தாலும் நண்பர்களோடு பேசினாலும் வீட்டில் இருந்தாலும் அவனது நினைவு முழுவதும் காவேரியையே சுற்றி சுற்றி வந்தது. இன்னும் எத்தனை நாள், எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும் என்ற ஏக்கம் அவனையும் விடவில்லை. கதிரவனின் நினைவுகளில் மூழ்கியிருந்த காவேரி வீட்டில் செய்யும் வேலைகளில் கூட கவனம் செலுத்த முடியாமல் தடுமாற ஆரம்பித்தாள். அன்று காலை கூடத்தில் இருந்த குடத்தில் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள். மனம் வேறு எங்கோ இருந்ததால் குடம் நிரம்பி தண்ணீர் கீழே வழிந்தோடுவதை கூட கவனிக்கவில்லை. அதை கண்ட வள்ளி சற்று அதட்டலாக, என்ன புள்ள, ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய முடியலையா? எங்கே இருக்கு உன் கவனமெல்லாம் என்று கேட்டாள்.
அம்மாவின் குரலில் சுய நினைவுக்கு வந்த காவேரி பதறிப்போய், இல்லம்மா இதோ என்று சொல்லிக்கொண்டே வழிந்த தண்ணீரை பார்த்தாள். வெட்கத்துடன் தலையை குனிந்தவள் உடனே தரையை துடைத்து சுத்தம் செய்து துணியை வெளியே கொண்டு போய் அலசி காயம் போட்டாள். அவள் சென்றதும் வள்ளி சிரித்தபடியே, வர வர இந்த புள்ளைக்கு என்னமோ கிறுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது என்று மாரியப்பனிடம் முணுமுணுத்து கொண்டே கத்திரி தோட்டத்துக்கு களை எடுக்க புறப்பட்டாள். மாரியப்பன் சிந்தனையோடு, வயசு புள்ளடி, தினமும் காட்டு பக்கம் ஆடு மேய்க்க போறா, ஏதாவது காற்று கருப்பு அடிச்சிருக்க போது என்று கவலையோடு கேட்டான். அதை கேட்ட வள்ளியோ சிரித்தாள். அட, இந்த காலத்துலேயும் காற்று கருப்பை நம்புறீங்களா நீங்கள்? அட வாங்க, வேலைக்கு வாங்க, நம்ம வேலை செஞ்சாதானே சோறு. அவள் வீட்லேயே உட்காந்தா ஆட்டுக்கும் பசிக்கும் நமக்கும் பசிக்கும் இல்லை. மாரியப்பனும் சிரித்தபடியே, அதுவும் சரிதான், நம்ம மாதிரி ஜனங்களுக்கு வேற எதை பார்த்தும் பயம் இல்லை, வேலை நின்னாதான் பயப்படணும் என்று சொல்லிவிட்டு மனைவியோடு சேர்ந்து வேலையை தொடர்ந்தான். பெற்றோரின் பேச்சு அனைத்தையுமே காவேரியின் காதில் கேட்டது. ஆனால் அவளது மனம் மட்டும் அவர்கள் சொன்ன எதையுமே முழுமையாக உள்வாங்கவில்லை. அது முருகன் தோட்டத்து கிணற்று மேட்டில் நின்றபடியே இருந்தது. கதிரவனின் சிரிப்பையும் அவனது குரலையும் நினைத்து கொண்டே, இன்னும் எத்தனை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு, எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வரும் என்று மனதிற்குள் கணக்கு போட்டு கொண்டிருந்தாள் காவேரி. அவர்கள் இருவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது. கதிரவன் அன்று 5 மணி அடிப்பதற்கு முன்பாகவே பம்பு செட் அருகே வந்து நின்று விட்டான். மோட்டாரை போட்டுவிட்டு கிணற்று மேட்டில் நின்றபடியே அவன் கண்கள் மலையடிவார பாதையையே பார்த்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் காவேரியும் அன்று வழக்கத்தை விட சீக்கிரமாகவே ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். அவளது கால்கள் தானாகவே வேகம் எடுத்தன. கதிரவன் தனக்காக காத்திருப்பான் என்ற நினைவே அவளது மனதில் இனிய பரபரப்பை ஏற்படுத்தியது. தூரத்திலேயே கிணற்று மேட்டில் நின்றிருந்த கதிரவனை பார்த்ததும் அவளது இதயம் படப்பட என்று துடித்தது. மாலை கதிர் ஒளியில் நின்றிருந்த அவனது கம்பீரமான தோற்றம் அவளது கண்களை ஒரு கணம் அசையவே விடவில்லை. கடந்த வாரம் அவன் தன் கையை பிடித்து நிறுத்தியதும், அருகில் நின்று பேசியதும், எனக்கு பிடிச்சிருக்கு என்று, என்ன பிடிச்சிருக்கா என்று கேட்டதும், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது என்று சொன்னதும் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நினைவுக்கு வந்து அவளது கன்னங்கள் வெட்கத்தில் சிவந்தது. அவளை பார்த்ததும் கதிரவன் மென்மையாக புன்னகைத்தான். என்ன, இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்ட போல என்று கேட்டான். காவேரியும் புன்னகைத்தபடி, இல்லையே, வழக்கமான நேரத்தில் தானே வந்தேன் என்றாள். அப்படியா, வழக்கத்தை விட அரை மணி நேரம் முன்னாடியே வந்திருக்கிற, என்னை பார்க்க அவ்வளவு ஆசையா என்று குறும்பாக கேட்டான். அதெல்லாம் ஒன்றுமில்லை, தண்ணி தாகம் எடுத்துச்சு, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் என்று பிகு பண்ணி கொண்டே சொன்னாள். அப்படியா, நம்பிட்டேன் என்று கதிரவனும் சிரித்தான். அவனது சிரிப்பை பார்த்ததும் காவேரிக்கும் சிரிப்பு வந்தது. சில நொடிகள் அமைதியாக நின்றவள் இப்போது கொஞ்சம் தைரியம் வந்தவளாக, நீங்களும் எனக்காகத்தானே ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்க போல இருக்கே என்று குறும்புடன் கேட்டாள். கதிரவன் அவளது கண்களை நேராக பார்த்தான். நான் தான் உன்னை மாதிரி பொய் சொல்ல மாட்டேனே காவேரி, சத்தியமாக சொல்கிறேன், உனக்காக தான் காத்துட்டு நிற்கிறேன். ஒரு நொடி இடைவெளி விட்டு அவன் தொடர்ந்தான். ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கேன். இந்த ஒரு வாரமாக உன்னை பார்க்காம எனக்கு வேலையே ஓடலை, நாளும் நகரலை. நான் நானாகவே இல்லை காவேரி, எந்த நேரமும் ஓன் நினைப்பாக தான் இருக்கேன். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காவேரியின் இதயத்தை மெதுவாக வருடி சென்றது. அவனும் தன்னை நினைத்தே ஏங்கி இருக்கிறான் என்ற உண்மை அவளுக்குள் சொல்ல முடியாத மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கதிரவன் நல்ல படிப்பு படித்தவன், நல்ல வேலையில் இருப்பவன், கம்பீரமான தோற்றமும் நல்ல குணமும் கொண்டவன். அப்படிப்பட்டவன் தன்னை பார்க்கவே ஒரு வாரம் முழுவதும் ஏங்கி இருக்கிறான் என்ற எண்ணம் காவேரியின் மனதில் ஒரு இனிய நிறைவை உண்டாக்கியது. அவளது பெண்மையின் உள்ளார்ந்த பெருமை அந்த நொடியில் மெதுவாக மலர்ந்தது. வெட்கத்தோடு அவனை பார்த்தவள் நானும் என்று சொல்லத் தொடங்கிவிட்டு மீதமிருந்த வார்த்தைகளை வெட்கத்தில் விழுங்கி கொண்டாள். அந்த ஒரு பாதி வார்த்தையே கதிரவனுக்கு போதுமான பதிலாக இருந்தது. அவன் முகத்தில் மீண்டும் ஒரு நிறைவான புன்னகை மலர்ந்தது. காவேரியின் பாதி வார்த்தையே கதிரவனுக்கு அளவில்லாத தைரியத்தை கொடுத்தது. மெல்ல இன்னும் ஒரு அடி அவளை நெருங்கி நின்றான். சொல்லு காவேரி, என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று மெதுவாக கேட்டான். அவள் பதில் சொல்லாமல் வெட்கத்தில் தலை குனிந்து நின்றாள். அவளது தயக்கத்தை ரசித்து கொண்டிருந்த கதிரவன் மெதுவாக அவளது வலது கரத்தை தனது 2 கைகளுக்குள்ளும் ஏந்தி கொண்டான். எதிர்பாராத அந்த செயலில் காவேரியின் உடல் முழுவதும் இனிய சிலிர்ப்பு பரவியது. இதயம் வேக வேகமாக துடித்தது. அவனை ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு வெட்கத்தில் மீண்டும் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். மெல்ல தனது கையை விடுவிக்க முயன்றாள். ஆனால் கதிரவன் அவளை வலியின்றி உறுதியாக பற்றியிருந்ததால் அவளால் கையை உருவ முடியவில்லை.
தயக்கத்துடன் அவனை பார்த்தவள், ப்ளீஸ் கையை விடுங்களேன் என்று மென்மையாக சொன்னாள். ஏன் என்று புன்னகையோடு கேட்டான். என்னால் பேசவே முடியல, பேச்சு வரல. ஏன் வரல? என்னவோ ஒரு மாதிரியாக இருக்குது. அவளது குரல் வெட்கத்தில் கரைந்தது. வேண்டாம், கையை விடுங்களே. கதிரவன் சிரித்தான். அதெல்லாம் முடியாது. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், அப்புறம்தான் உன் கையை விடுவேன் என்று குறும்பாக சொன்னான். அவள் தலை நிமிரவே இல்லை. கன்னங்கள் வெட்கத்தில் சிவந்தது. இதழ்களில் மெல்லிய புன்னகை மலர தலை குனிந்தபடியே அமைதியாக நின்றாள் காவேரி. அவளது அந்த அமைதியும் வெட்கமும் பார்த்த கதிரவனின் மனம் இன்னும் அதிகமாக அவளிடம் ஈர்க்கப்பட்டது. அவளது கையை விடாமலே அவள் பதிலை எதிர்பார்த்தபடி பொறுமையாக அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். வேண்டாம், கையை விடுங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க என்று தடுமாறினாள் காவேரி. அவளது பயத்தை புரிந்து கொண்ட கதிரவன் சுற்றிலும் ஒரு முறை பார்வையை செலுத்திவிட்டு புன்னகைத்தான். இந்த இடத்துக்கு இப்போ யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வேலைக்கு ஆளும் வரலை. அதனால் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சிற வேலையை நானே பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமைனாவே இந்த தோட்டத்துக்கு நான் தான் ராஜா. சுற்றிலும் கரும்பு தோட்டம்தான், நம்மளை யாரும் பார்க்க முடியாதில்ல, அதனால் பயப்படாத. சிறிது இடைவெளி விட்டு மீண்டும் கேட்டான். இப்போ சொல்லு, என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? இந்த முறை காவேரியின் தயக்கம் கொஞ்சம் குறைந்திருந்தது. அவள் மெதுவாக தங்கள் கைகளை பார்த்தாள். கதிரவனின் கைகளுக்குள் தன் கை எவ்வளவு பாதுகாப்பாகவும் பாந்தமாகவும் பொருந்தியிருந்தது என்பதை உணர்ந்த அந்த நொடி அவளது மனம் முழுவதும் ஒரு இனிய நிம்மதி பரவியது. வெட்கத்தோடு அவனை நிமிர்ந்து பார்த்தவள், உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குது என்று மெதுவாக சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்ட கதிரவனின் முகம் முழுவதும் மகிழ்ச்சி பரவியது. அப்படியா? அப்போ என் நினைப்பில் உனக்கு தூக்கமே வரலையாக்கும் என்று குறும்போடு சிரித்தான். கேட்டான். காவேரி சிரித்தபடியே தலையசைத்தாள். ஆமாம், ஒரு வாரமாக பித்து பிடிச்ச மாதிரியே இருந்தேன். தண்ணி குடத்தில் தண்ணி ஊற்றும்போது கீழே வழியிறது கூட தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன்னா அம்மா பார்த்து நல்லா திட்டாங்க. அதை கேட்ட கதிரவன் கலகல என்று சிரித்தான். அப்படின்னா இந்த மண்டைக்குள்ளே கதிரவன் நல்லா சப்பனம் போட்டு உட்காந்துட்டான்னு சொல்லு, அதான அர்த்தம், அப்படித்தானே என்று சொல்லிக்கொண்டே ஒரு விரலால் அவளது நெற்றியை தொட்டு மெதுவாக சுட்டி காட்டினான். அவனது குழந்தைத்தனமான செய்கையை பார்த்த காவேரியும் வாய் விட்டு சிரித்தாள். என்ன பைத்தியமாக ஆக்கிட்டு வீட்டில் என்னை திட்டு வாங்க வச்சுட்டு நீங்கள் மட்டும் ஜாலியாக வேலைக்கு போயிட்டீங்கல்ல என்று செல்லமாக குறை கூறினாள். வேலைக்கு போய் தானே ஆகணும், போகாமல் உன் கூடயே பேசிகிட்டு இருக்க எனக்கும் ஆசை தான், ஆனால் அப்படி செய்ய முடியாது என்று கதிரவனும் சிரித்தபடியே சொன்னான். அதைத்தான் அம்மாவும் சொன்னாங்க, வேலை தான் முக்கியம்னு. சிறிது சிரித்தவள் தொடர்ந்தாள். அப்பா வேற காற்று கருப்பு ஏதாவது அடிச்சிருக்குமோ, எதுக்கு இப்படி தனியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு கேட்டார். அதுக்கு அம்மா, காத்தாவது கருப்பாகுது, இந்த காலத்தில் வேலை செஞ்சாதான் பொழப்பே ஓடுன்னு சொல்லி அவரையே திட்டாங்க. அவள் வீட்டில் நடந்ததை அப்படியே நடித்து காட்டியபடி சொல்ல கதிரவன் சிரிப்பை அடக்கவே முடியாமல் தவித்தான். அப்படியா? உங்கள் வீட்டில் என்னை பற்றி தெரியாமலே என்னால் வந்த மாற்றத்துக்கு காற்று கருப்பை காரணம் சொல்லிட்டாங்களா என்று சிரித்தான். அவனது சிரிப்பில் காவேரியும் இணைந்து சிரித்தாள். அந்த மாலை நேரத்தில் கிணற்று மேட்டில் ஒலித்த அந்த இரண்டு சிரிப்புகளும் பசுமையான வயல்களையும் கரும்பு தோட்டங்களையும் தாண்டி நீண்ட தூரம் எதிரொலித்தது. சிறிது நேரம் இருவரும் பேசி கொண்டிருந்ததை உணர்ந்த காவேரி திடீரென்று பதறினாள். ஐயோ, நேரமாச்சு, அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன் என்று அவசரமாக சொல்லிவிட்டு தனது கையை மெதுவாக அவனிடமிருந்து விடுவித்து கொண்டு திரும்பினாள். அவள் 2 அடி எடுத்து வைக்கவும் காவேரி என்று கதிரவன் அழைத்தான். அந்த குரலை கேட்டவள் சட்டென்று திரும்பினாள். அவள் திரும்பிய வேகத்தில் அவன் அவளை நோக்கி ஒரு அடி முன்னே வந்திருந்தான். எதிர்பாராத அந்த நொடியில் இருவரும் மிக அருகில் நின்று விட்டனர். ஒரு கணம் இருவரின் பார்வையும் ஒன்றோடொன்று கலந்தது. இன்னும் 1 வாரம் உன்னை பார்க்கவே முடியாது என்று கதிரவன் மெதுவாக சொன்னான். அந்த வார்த்தையில் இருந்த ஏக்கம் காவேரியின் இதயத்தை தொட்டது. சில நொடிகள் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தவன் அவளது சம்மதத்தை உணர்ந்தபடி மிக மென்மையாக அவளது கன்னத்தில் ஒரு முத்தம் பதித்தான். எதிர்பாராத அந்த அன்பின் வெளிப்பாட்டில் காவேரி அப்படியே திகைத்து நின்றாள். இதயம் கட்டுக்கடங்காமல் துடித்தது. வெட்கமும் மகிழ்ச்சியும் கலந்த உணர்வில் அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. கதிரவன் மெல்ல புன்னகைத்து, சரி போயிட்டு வா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் நான் காத்திருப்பேன் உனக்காக என்றான். அவன் சொன்னதை கேட்டும் காவேரியால் பதில் சொல்லவே முடியவில்லை. கன்னத்தில் இன்னும் அவன் அன்பின் ஸ்பரிசம் இருப்பது போல அவளுக்குள் உணர்த்தியது. வெட்கத்தில் அவனை திரும்பி பார்க்க கூட முடியாமல் தலையை குனிந்தபடியே வேகமாக வீட்டை நோக்கி ஓடிவிட்டாள். அவள் ஓடிச் செல்லும் பாதையையே கதிரவன் நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தான். அவனது உதடுகளில் தானாகவே ஒரு நிறைவான புன்னகை மலர்ந்தது.
அந்த மாலை பசுமை வயல்களுக்கும் மலைத்தென்றலுக்கும் நடுவே காதலின் இனிய நினைவே மனதில் சுமந்தபடி இரு இதயங்களும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையை எதிர்பார்த்து காத்திருக்க தொடங்கியது. நாட்கள் வேகமாக கடந்தன. ஆனால் காதலில் மூழ்கியிருந்த அந்த இரண்டு இளம் இதயங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாகவே தோன்றியது. ஞாயிற்றுக்கிழமை மாலை அவர்களுக்காகவே பிறக்கும் ஒரு திருநாளாக மாறியிருந்தது. வாரம் முழுவதும் தங்கள் வேலைகளில் மூழ்கியிருந்தாலும் மனம் மட்டும் அந்த கிணற்று மேட்டிலேயே சுற்றி கொண்டிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து முகம் மலரும், மணிக்கணக்காக பேசுவார்கள், சிரிப்பார்கள். ஒருவரது கனவுகளை ஒருவர் பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களது சந்திப்புகள் நாளுக்கு நாள் இன்னும் நெருக்கமாக மாறிக்கொண்டே போயின. கைகளை பற்றி கொண்டு நீண்ட நேரம் பேசுவதும் பிரியும் நேரத்தில் அன்பை வெளிப்படுத்தும் சிறிய முத்தங்களையும் பரிமாறிக்கொள்வதும் அவர்களுக்குள் இயல்பாகி போனது. அந்த நெருக்கத்தில் மரியாதையும் பாசமும் இணைந்திருந்தது. இளமையின் ஈர்ப்பு மெதுவாக இருவரது உள்ளங்களிலும் ஆழமாக வேரூன்றியது. ஒருவர் இல்லாத நாட்களில் மற்றொருவரின் நினைவுகளோடு தான் வாழ்ந்தார்கள். சாப்பிடும்போதும் வேலை செய்யும் போதும் இரவு உறங்கப் போகும்போதும் விழித்தெழும்போதும் காலையிலும் அவர்களது நினைவில் இருந்தது ஒருவரின் முகம்தான். எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும்? அந்த ஒரே கேள்விதான் இருவரது மனதிலும் தினம் தினம் ஒலித்து கொண்டிருந்தது. காதல் என்பது வெறும் சந்திப்போ பேசுவதோ மட்டுமல்ல என்பதை அவர்கள் அறியாமலேயே உணரத் தொடங்கியிருந்தனர். ஒருவரின் மகிழ்ச்சி மற்றொருவரின் மகிழ்ச்சியாகவும் ஒருவரின் ஏக்கம் மற்றொருவரின் ஏக்கமாகவும் மாறியிருந்தது. இரண்டு இதயங்களும் அறியாமலேயே தங்கள் காதலின் அடுத்த கட்டத்தை நோக்கி மெதுவாக பயணிக்க தொடங்கியிருந்தார்கள். அவர்களின் நெருக்கம் நாளுக்கு நாள் இயல்பாக வளரத் தொடங்கி கொண்டே இருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை அந்த பம்பு செட் அவர்களின் காதலின் முக்கியமான திருப்பு முனைக்கு சாட்சியாக அமைந்தது. இதுவரை மனதில் மட்டுமே பகிர்ந்து கொண்டிருந்த அந்த அன்பு அந்த நாளில் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த முழுமையான நம்பிக்கையாக மலர்ந்தது. காவேரி கதிரவனை முழு மனதோடு நம்பினாள். தனது வாழ்க்கையை அவனோடு இணைத்து கொள்ளும் கனவை மனதில் சுமந்தபடி தன் எதிர்காலத்தை அவனிடம் ஒப்படைத்தாள். கதிரவனும் அவளை ஆழமாக நேசிப்பதாக உறுதியளித்து வாழ்நாள் முழுவதும் அவளுடன் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தான். அந்த நாளுக்கு பிறகு அவர்களது காதல் இன்னும் ஆழமான பிணைப்பாக மாறியது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த கிணற்று மேடு அவர்களது சந்திப்பிற்காக காத்திருக்கும் இடமாக இருந்தது. வாரம் முழுவதும் பிரிந்து வாழ்ந்த ஏக்கத்தை அந்த சில மணி நேரங்களில் பேசியும் சிரித்தும் கனவுகளை பகிர்ந்தும் தீர்த்து கொள்வார்கள். நாட்கள் நகர நகர அவர்களது உறவு வெறும் ஈர்ப்பாக இல்லாமல் ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்பிய காதலாக வேரூன்றியது. எதிர்காலத்தில் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற கனவுதான் அவர்கள் ஒவ்வொரு சந்திப்பிற்கும் உயிரூட்டியது. காவேரியை அணைத்து அவள் இதழ் தீண்டி முழுமையாக அவளுக்குள் புதைந்து போனான் கதிரவன். தன்னை முழுதாக அவனுக்கு அர்ப்பணித்தாள் காவேரி. அந்த உடல் தீண்டல்கள் அவர்களுக்குள் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயல்பாகவே நடந்தது. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகள் அவர்களுக்கான நாளாக மாறிவிட்டிருந்தது. முருகன் தோட்டத்தின் அந்த பம்பு செட்டும் கிணற்று மேடும் கரும்பு தோட்டங்களும் அவர்களது காதலுக்கு சாட்சியாக அமைதியாக நின்றது. வாரம் முழுவதும் பிரிந்து வாழ்ந்த ஏக்கத்தை அந்த சில மணி நேர சந்திப்புகளில் தீர்த்து கொள்வார்கள். அந்த தீண்டல்களின் விளைவாக சில வாரங்கள் கடந்த பின் காவேரியின் உடலில் மாற்றங்கள் தோன்ற ஆரம்பித்தது. முதலில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் மாதங்கள் கடந்தும் அவளது நிலை மாறிய போது உண்மை மெதுவாக அவளுக்கு புரிய ஆரம்பித்தது. தான் கருவுற்றிருப்பதை உணர்ந்த அந்த நொடி காவேரியின் உடல் முழுவதும் நடுங்கியது. அதுவரை காதலின் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த மனம் அந்த ஒரு கணத்தில் பயத்தால் நிறைந்து போனது. என்ன செய்வது? வீட்டில் தெரிந்தால் என்ன ஆகும்? அப்பாவும் அம்மாவும் எப்படி இதை தாங்கிக் கொள்வார்கள் என்ற 1000 கேள்விகள் அவள் மனதை உலுக்கியது. அன்றுதான் தன் செயல் எவ்வளவு பெரிய பொறுப்பை சுமந்து வந்திருக்கிறது என்பதையே உணர்ந்து மனம் வருந்தினாள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவதற்காக பதற்றத்தோடு காத்திருந்தாள் காவேரி. கதிரவனை சந்தித்ததும் நடுங்கிய குரலில் நடந்ததை முழுவதுமாக சொல்லிவிட்டாள். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டுக்கொண்டிருந்த கதிரவனின் முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக மறைந்தது. அவனும் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். சில நொடிகள் இருவராலும் எதுவுமே பேச முடியவில்லை. இதுவரை மனதில் மலர்ந்திருந்த காதல் இப்போது காவேரியின் கருவில் உயிராக வளரத் தொடங்கியிருந்தது. அந்த உண்மை அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் வேறு பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறது என்பதை அப்போது அந்த இருவருமே முழுமையாக உணரத் தொடங்கினர்.
என்னங்க, நாளுக்கு நாள் என் வயித்துல இருக்கிற குழந்தை வளர்ந்து கொண்டே போகும். இன்னும் கொஞ்சம் நாள்ல இதை என்னால் மறைக்கவே முடியாது. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை பெண் கேட்டு வாங்க என்று கண்ணீர் மல்க கெஞ்சினாள் காவேரி. அவளது அழுகையை பார்த்து கொண்டிருந்த கதிரவன் சில நொடிகள் எதுவும் பேச முடியாமல் திகைத்து நின்றான். சிறிது நேரம் கழித்து தன்னை சமாளித்து கொண்டு, காவேரி, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்போ இந்த விஷயத்தை எங்கள் வீட்டில் சொல்ல முடியாது என்றான். அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். ஏன்? எங்கள் வீட்டில் இதை அவ்வளவு சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டாங்க காவேரி. உன் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் இருக்கிற வசதி வித்தியாசத்தை அப்பா கண்டிப்பாக காரணம் காட்டி தடுப்பார். நம்ம காதலை ஒத்துக்கவே மாட்டார். அதனால் கொஞ்ச நாள் பொறுமையாக இரு காவேரி. நான் சரியான நேரம் பார்த்து பேசுகிறேன். இப்போ அவசரப்பட்ட எல்லாமே கெட்டு போயிடும். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காவேரியின் இதயத்தில் பயத்தை தான் இன்னும் அதிகப்படுத்தியது. அவசரப்படாதீங்கன்னா என் வயிற்றில் இருக்கிற குழந்தை நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகுமே, அதை எப்படி மறைக்க முடியும் என்று நடுங்கிய குரலில் கேட்டாள். கதிரவன் அமைதியாக நின்றான். அவளது கேள்விக்கு உடனடியாக அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த அமைதியே காவேரிக்கு மிக பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இதுவரை எந்த சூழலிலும் தன்னை கைவிட மாட்டான் என்று உறுதியோடு பேசிய கதிரவன் என்று மட்டும் ஏனோ தடுமாறிக்கொண்டு நின்றிருந்தான். அவன் கண்களில் இருந்த உறுதியான காதலுக்கு பதிலாக இப்போது குழப்பமே, பயமே நிறைந்திருந்தது. அதை கண்ட காவேரியின் உள்ளமோ உடைந்து போனது. கதிர், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா என்று கண்ணீரோடு கேட்டாள். அந்த கேள்வியை கேட்ட கதிரவன் உடனே பதில் சொல்லவில்லை. அவனது மௌனமே காவேரியின் மனதை மேலும் பதற வைத்தது. காதலுக்காக எதையும் செய்வேன் என்று சொன்னவன் திருமணம் என்ற பொறுப்பின் முன் திடீரென்று பின்வாங்குவது போல அவளுக்கு தோன்றியது. அந்த ஒரு நொடியிலேயே காவேரியின் நம்பிக்கைக்குள் முதல் முறையாக ஒரு விரிசல் தோன்றியது. என்ன கதிர், ஏன் பேசாமல் நிற்கிறீங்க? என் நிலைமை உங்களுக்கு புரியலையா என்று மீண்டும் கண்ணீரோடு கேட்டாள் காவேரி. கதிரவன் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டான். காவேரி, கொஞ்சம் பொறுமையாக இரு. இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்னு எனக்கே புரியல. இப்போ உடனே எந்த முடிவும் என்னால் எடுக்க முடியாது என்றான். அவள் திகைத்து போனாள். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, நான் யாரை நம்பி இருக்கணும் என்று பயத்தில் நடுங்கிய குரலில் கேட்டாள். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கதிரவனும் அமைதியாக நின்றான். அந்த காலம் இந்த காலத்தைப் போல இல்லை. 40 ஆண்டுகளுக்கு முன், திருமணத்துக்கு முன் கர்ப்பம் என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய விஷயமாக கருதப்பட்டது. அதை மறைப்பதும் எளிதல்ல. அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளும் இன்று இருப்பதைப் போல எளிதாக கிடைக்கக்கூடிய தீர்வல்ல. அந்த உண்மை காவேரியை உள்ளுக்குள் சிதைத்து கொண்டிருந்தது. தன் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கும் உயிரை நினைத்தால் அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? வீட்டில் தெரிந்தால் என்ன செய்வார்கள்? அம்மாவுக்கு தெரிந்தால் உயிரோடு விடுவார்களா? இந்த எண்ணங்களே அவளை பயத்தில் நடுங்க வைத்தது. இதுவரை கதிரவனும் காவேரியும் சந்தித்ததும் பழகியதும் காதலித்ததும் யாருக்குமே தெரியாது. அந்த ரகசியம் இருவரின் இதயங்களுக்குள் மட்டுமே தெரியும். நீண்ட நேர அமைதிக்கு பிறகு கதிரவன் மெதுவாக, சரி, நீ வீட்டுக்கு போ காவேரி. அடுத்த முறை சந்திக்கும் போது இதை பற்றி அமைதியாக பேசிக்கலாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தான். காவேரி நம்ப முடியாமல் அவனை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். இதுவரை ஒவ்வொரு சந்திப்பிலும் முதலில் அவள்தான் கிளம்புவாள். அவள் கண்களிலிருந்து மறைந்த பிறகுதான் கதிரவன் அந்த இடத்தை விட்டே நகர்வான். ஆனால் இன்றோ முதன்முறையாக அவளை அங்கேயே நிறுத்திவிட்டு அவன்தான் முதலில் திரும்பிச் சென்றான். அவன் நடந்து செல்லும் முதுகையே பார்த்தபடி காவேரி உறைந்து நின்றாள். அவனது ஒவ்வொரு அடியும் தன்னை விட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்வது போல அவளுக்கு தோன்றியது. அந்த மாலை கிணற்று மேட்டில் நின்றிருந்த காவேரிக்கு முதன்முறையாக ஒரு பயம் பிறந்தது. என் காதலை விட இந்த பிரச்சனை கதிரவனை பெரியதாக மாற்றிவிட்டதோ? அந்த எண்ணம் அவளது இதயத்தை நொறுக்கத் தொடங்கியது. அதன் பிறகு வந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காவேரி வழக்கம் போல ஆடுகளை ஓட்டிக்கொண்டு கிணற்று மேட்டுக்கு வருவாள். ஒவ்வொரு முறையும் அவளது கண்கள் முதலில் தேடியது கதிரவனைத்தான். ஆனால் அவன் வரவே இல்லை. முதல் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது வேலை வந்திருக்கும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் அந்த பேதை பெண். 2வது ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ என்று நம்ப ஆரம்பித்தாள். 3வது ஞாயிற்றுக்கிழமையும் அவன் வராத போது அவளது மனம் பதற ஆரம்பித்தது. இனி அமைதியாக இருந்தால் உண்மை தெரியாது என்று முடிவு செய்த காவேரி யாருக்கும் சந்தேகம் வராதபடி விசாரிக்கத் தொடங்கினாள். அப்போதுதான் ஒரு செய்தி அவள் காதில் விழுந்தது. கதிரவன் கிருஷ்ணகிரியிலேயே ஒரு அறை எடுத்து தங்க ஆரம்பித்து விட்டான் என்று. வேலை முடிந்த பிறகு இனி ஊருக்கு தினமும் வருவதில்லை என்றும் தெரிந்தது. அந்த செய்தியை கேட்ட நொடியே காவேரி அப்படியே உறைந்து நின்றாள்.
அவளது காலடியில் இருந்த பூமியே நழுவி போனது போல உணர்ந்தாள். இத்தனை நாட்களாக அவன் வருவான் வருவான் என்று நம்பிக்கையோடு காத்திருந்த மனம் அந்த ஒரு கணத்தில் சிதறி விழுந்தது. அப்போதுதான் உண்மை அவளுக்கு முழுதாக புரிந்தது. தன்னை தவிர்த்துவிட்டு அவன் விலகிச் சென்றிருக்கிறான் என்று. அவன் மீது வைத்திருந்த கண்மூடிய நம்பிக்கையில் தன்னையே முழுமையாக ஒப்படைத்தது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான முடிவு என்பதை அன்றுதான் அவள் உணர்ந்தாள். அந்த உணர்வு அவளது இதயத்தை நொறுக்கி போட்டது. இனி என்ன செய்வது? யாரிடம் சென்று அழுவது? வீட்டில் அம்மாவிடமோ அப்பாவிடமோ உண்மையை சொல்ல தைரியம் வரவில்லை. தன் வயிற்றில் வளரும் உயிரை மறைக்கவும் முடியாது. அதன் எதிர்காலம் என்னாகும் என்பதற்கு பதிலும் இல்லை. 4 திசைகளும் இருண்டு போனது போல அவளுக்கு தோன்றியது. அடர்ந்த காட்டுக்குள் வழி தெரியாமல் தனியாக விடப்பட்ட ஒரு சிறுமியைப் போல வாழ்க்கையின் நடுவே நின்று திக்கு தெரியாமல் தவித்தாள் காவேரி. கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைக்கக்கூட மறந்தபடி கிணற்று மேட்டில் தனியாக அமர்ந்திருந்தாள். ஒரு காலத்தில் காதலின் இனிய நினைவுகளை சுமந்திருந்த அதே இடம் இன்று அவளது ஏமாற்றத்திற்கும் தனிமைக்கும் உடைந்த நம்பிக்கைக்கும் அமைதியான சாட்சியாக நின்றது. என்ன செய்வது? யாரிடம் சொல்வது? யாரை நம்புவது என்று தெரியாமல் தவித்தாள் காவேரி. கதிரவனோடு தான் பழகியதற்கு எந்த சாட்சியும் அவளிடம் இல்லை. அவர்கள் காதலித்ததை யாரும் அறியவில்லை. அந்த காலத்தில் ஒரு பெண் தன் கர்ப்பத்திற்கு காரணம் யார் என்பதை நிரூபிப்பதும் எளிதான காரியமல்ல. அதனால் நடந்த உண்மையை வெளியில் சொல்லவும் முடியவில்லை. மனதுக்குள் புதைத்து வாழவும் முடியவில்லை. வாழவும் வழியில்லை. இருதலை கொல்லி எறும்பைப் போல தினந்தோறும் வேதனையில் துடித்தாள். நாட்கள் நகர நகர அவளது உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் மறைக்க முடியாத அளவுக்கு வெளிப்பட ஆரம்பித்தது. நாளுக்கு நாள் வயிறு பெரிதாகி கொண்டே போனது. முகத்தில் ஒரு புதுவிதமான பொலிவு தோன்றியது. காலையில் அடிக்கடி குமட்டல் வந்தது. வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பின்புற தோட்டத்துக்கு சென்று வாந்தி எடுத்து வந்தாள். ஆனால் ஒரு நாள் அதை வள்ளி நேரில் பார்த்து விட்டாள். முதல் நொடி பதறியவள் அடுத்த நொடியே உண்மை என்னவாக இருக்கும் என்ற பயத்தில் ஓடி வந்தாள். காவேரி என்று கத்தினாள். பதிலே சொல்லாமல் நின்ற மகளை பார்த்த ஆத்திரத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள். எதிர்பாராத அந்த அடியில் காவேரி தடுமாறி கீழே சுருண்டு விழுந்தாள். ஏய் என்று பதறியபடி ஓடி வந்து அவளை தூக்கி பிடித்தது மாரியப்பன் தான். ஆனால் வள்ளியின் கோபமும் அடங்கவே இல்லை. விடியா அவளை இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறா? யாரடி அவன்? எந்த நம்பிக்கையில் எப்படி பழகின? சொல்லுடி என்று காவேரியின் இரு தோள்களையும் பிடித்து உலுக்கியபடியே கதறினாள் வள்ளி. காவேரியின் கண்களில் கண்ணீர் மட்டுமே வழிந்தது. உதடுகள் திறக்கவே இல்லை. வள்ளி மீண்டும் மீண்டும் கேட்டு பார்த்தாள், அடித்தாள், கெஞ்சினாள், கோபப்பட்டாள். ஆனால் காவேரியோ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஏனென்றால் அவளது மனதின் ஒரு மூலையில் இன்னும் ஒரு சிறிய நம்பிக்கை உயிரோடு இருந்தது. ஒரு நாள் கதிரவன் திரும்பி வருவான், என்னையும் என் வயிற்றில் வளரும் குழந்தையையும் ஏற்றுக்கொள்வான் என்று. அந்த நம்பிக்கையே அவளை அமைதியாக இருக்கச் செய்தது. ஆனால் அவளது மனதின் இன்னொரு மூலை கொடூரமான உண்மையை மீண்டும் மீண்டும் நினைவூட்டியது. முட்டாளே, உன்னை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டு அவன் போய்விட்டான். இனி அவன் திரும்பி வரமாட்டான். அந்த 2 எண்ணங்களுக்கும் நடுவில் சிக்கி தவித்தாள் காவேரி. என்ன செய்வது என்று தெரியாமல் தாயின் அடியையும் தந்தையின் வேதனையையும் அமைதியாக சுமந்து கொண்டாள். நாட்கள் செல்ல செல்ல விஷயம் ஊரிலும் கசிந்தது. வீட்டு வாசலிலேயே நின்று கிசுகிசுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பார்வையாலேயே கேள்வி கேட்டார்கள். அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் மாரியப்பனும் வள்ளியும் தலை குனிந்து வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். காவேரி வீட்டை விட்டு வெளியில் வருவதையே நிறுத்திவிட்டாள். அவளை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவன் யார் என்பது ஊரில் யாருக்குமே தெரியவில்லை. அதனால் எல்லாருடைய கேள்வியும் அவளை நோக்கியே இருந்தது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அவளது கண்களில் கண்ணீர் மட்டுமே வழிந்தது. வெளி உலகம் முழுவதுமே அவளுக்கு எதிராக நின்றாலுமே அவளது வயிற்றுக்குள் வளர்ந்து கொண்டிருந்த அந்த சிறிய உயிர் மட்டும் எதையும் அறியாமல் அமைதியாக வளர்ந்து கொண்டிருந்தது. தன் தாய் சுமந்து கொண்டிருந்த வேதனையையும் அவள் சிந்திய கண்ணீரையும் அறியாமல் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருந்தது அந்த சிறிய உயிர். காவேரிக்கும் கதிரவனுக்கும் இடையே மலர்ந்த காதலுக்கு மௌன சாட்சியாக நின்றது அந்த கிணற்று மேடும் பம்பு செட்டும். ஆனால் அவை பேச முடியுமா? நடந்த உண்மையை உலகத்திடம் சென்று சொல்ல முடியுமா? அந்த மௌன சாட்சிகள் அமைதியாக நின்றன. அவற்றைப் போலவே காவேரியும் தனது வேதனையை மனதுக்குள் புதைத்து கொண்டு வாழ்ந்தாள். ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டே போனாள். ஒழுங்காக சாப்பிடுவதில்லை, உறங்குவதில்லை. அவளது உடல் மெலிந்து முகம் வாடி போனது. ஆனால் அவளது வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த கரு மட்டும் எந்த குறையும் இல்லாமல்
நாளுக்கு நாள் நன்றாகவே வளர்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த வள்ளியும் மாரியப்பனும் உயிரோடு தினமும் சாகும் வேதனையை அனுபவித்தார்கள். தங்கள் மகளின் இந்த அவல நிலையை அவர்களாலும் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. பலமுறை இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா எல்லா வேதனையும் முடிஞ்சிடுமோ என்ற எண்ணம் அவர்களின் மனதிலும் தோன்றியது. ஆனால் இந்த பாவப்பட்ட பிள்ளையை விட்டுட்டு நாம் எப்படி போக முடியும் என்ற பாசம் அவர்களையும் தடுத்தது. அதனால் தினமும் கண்ணீர் வடித்தபடியே உயிரை இழுத்து பிடித்து கொண்டு வாழ்ந்தார்கள். வள்ளி ஆரம்ப நாட்களில் தினமும் மகளிடம் கேட்டு பார்த்தாள். யாரடி அவன், ஒரே ஒரு பேரையாவது சொல்லேண்டி. ஆனால் பதில் இல்லை. நாட்கள் செல்ல செல்ல கேட்டு கேட்டு அவளும் அழுத்து போனாள். வயிற்றில் குழந்தையை சுமந்திருந்த மகளை இனியும் அடிக்கவும் மனம் வரவில்லை. அவளது கண்ணீரை பார்த்து தானும் கதறி அழுவதை தவிர வேற எதையும் செய்ய முடியாத நிலை. மாரியப்பனும் வள்ளியும் தங்கள் மகளின் வேதனையை பார்த்து உள்ளுக்குள் நொறுங்கி போனார்கள். காவேரி அவள் வாழ்வின் ஒளியே அணைந்து விட்டது போல வீட்டின் ஒரு மூலையில் முடங்கி கிடந்தாள். சிரிப்பு மறைந்தது, பேச்சு குறைந்தது, விழிகளில் கண்ணீர் மட்டும் மீதம் இருந்தது. ஆனாலும் ஒரு பழக்கம் மட்டும் மாறவே இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யாருக்கும் தெரியாமல் மெல்ல வீட்டை விட்டு வெளியேறி முருகன் தோட்டத்து கிணற்றுமேட்டுக்கு செல்வாள். அங்கே அமைதியாக அமர்ந்திருப்பாள். தூரத்தில் தெரியும் பாதையையே வெறித்து பார்ப்பாள். இன்னைக்காவது வருவாரா? என்னை மறக்காம வந்திருப்பாரா? என்னையும் என் குழந்தையையும் ஏற்றுக்குவாரா என்று அவளது காதல் கொண்ட மனம் நம்பிக்கையோடு காத்திருக்க ஆரம்பித்தது. ஆனால் அவளது அறிவு ஒவ்வொரு முறையும் கொடூரமான உண்மையை நினைவூட்டியது. அவன் வரமாட்டான், உன்னை மணக்க போகிறதில்ல, உன்னை ஏமாத்திட்டு வாழ்க்கையை தொடர்ந்துட்டான் அவன் என்று மனசாட்சி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே தான் இருந்தது. ஆனால் காதல் கொண்ட இதயம் அந்த உண்மையை ஏற்க மறுத்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிணற்று மேட்டில் அமர்ந்து கண்ணீரோடு அவன் வருகைக்காக காத்திருந்தாள். அவள் விழிகளில் வழிந்த கண்ணீரையும் அவள் உடைந்த நம்பிக்கையும் அவள் பேசாத கதறலையும் அமைதியாக கண்டு கொண்டிருந்தது அந்த பழைய கிணறு. ஒரு காலத்தில் காதலின் சிரிப்பை எதிரொலித்த அதே கிணறு இன்று காவேரியின் அழுகையை மட்டும் மௌனமாக தாங்கிக் கொண்டு நின்றது. அந்த முடிவில்லாத காத்திருப்பிலேயே காவேரியின் கர்ப்பகாலமும் நிறைவடைந்தது. 9 மாதங்கள் முழுமையாக கடந்துவிட்டன. எந்த நேரத்திலும் குழந்தை பிறக்கலாம் என்ற நிலையில் இருந்தாலும் அவளது மனம் மட்டும் இன்னும் ஒரு நம்பிக்கையை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. இன்னைக்காவது கதிரவன் வரமாட்டானா? அந்த நம்பிக்கையே அவளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முருகன் தோட்டத்து கிணற்று மேட்டுக்கு கொண்டு சென்று நிறுத்தியது. அன்றும் அதே ஞாயிற்றுக்கிழமை மாலை சூரியன் மலைக்கு பின்னால் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். கிணற்று மேட்டின் மீது அமைதியாக அமர்ந்திருந்த காவேரி தூரத்தில் தெரிந்த பாதையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு முறை காற்றில் கரும்பு தோட்டம் அசைந்தாலும் கதிரவன் வருகிறானோ என்று எழுந்து நின்றாள். ஆனால் வருவது காற்று மட்டுமே, கதிரவன் வரவே இல்லை. காதல் கொண்ட மனம் இன்னும் அவன் வருவான் என்று நம்பிக்கொண்டிருந்தது. ஆனால் அறிவு மட்டும் இனி அவன் வரமாட்டான், இதை ஏற்றுக்கொள் என்று மீண்டும் மீண்டும் அவளை சாடிக்கொண்டே இருந்தது. அந்த இரண்டுக்கும் நடுவே சிக்கிய காவேரி முகத்தை இரு கைகளாலும் மூடிக்கொண்டு கதறி அழுதாள். நேரம் கடந்தது. இருள் மெல்ல பரவ ஆரம்பித்தது. வீட்டுக்கு போகணும் என்று நினைத்து மெதுவாக எழுந்தாள். பல நாட்களாக சரியாக சாப்பிடாத உடல் பலவீனமாக இருந்தது. அதோடு நிறை மாத கர்ப்பத்தின் சுமையும் சேர்ந்திருந்தது. எழுந்து நின்ற அடுத்த கணமே அவளது தலை சுற்றியது, கண்கள் இருண்டது, கால்கள் தடுமாறியது. தன்னை சமநிலைப்படுத்தி கொள்ள முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. ஒரு கணத்தில் கால் தவறி கிணற்று மேட்டிலிருந்து உள்ளே விழுந்தாள். அம்மா என்று அலறிய அவளது குரல் அந்த கிணற்று சுவர்களில் மோதி பலமுறை எதிரொலித்தது. பிறகு அமைதி. அது ஆளரவமற்ற மாலை. அந்த நேரத்தில் அங்கே யாரும் இல்லை. நீச்சல் தெரியாத காவேரி குளிர்ந்த நீரில் உயிர் பிழைக்க போராடினாள். சில நொடிகளில் அவளது போராட்டமும் அடங்கி போனது. அவளை உயிருடன் கரை சேர்க்க யாருமே வரவில்லை. ஒரு காலத்தில் காதலின் சிரிப்புகளை சுமந்திருந்த அதே கிணறு அன்றைய மாலை அவளது கடைசி மூச்சுக்கும் மௌன சாட்சியாக நின்றது. சிறிது நேரம் கழித்து கிணற்றின் நீரில் அமைதியாக மிதந்து நிறைமாத கர்ப்பிணியான காவேரியின் உயிரற்ற உடல். அவளது வயிற்றுக்குள் இன்னும் உலகையே பார்க்காத ஒரு சிறிய உயிரும் அவளோடு சேர்ந்து அந்த இருண்ட நீரில் தனது பயணத்தை முடித்து கொண்டது. ஒரு பெண்ணின் காதல், நம்பிக்கை, காத்திருப்பு, ஏமாற்றம் அனைத்திற்கும் முடிவுரையாக அந்த கிணறு அமைதியாக நின்றது. அதன் நீரில் மிதந்தது ஒரு உடல் மட்டுமல்ல, நிறைவேறாமல் புதைந்து போன ஒரு காதலும்தான். மறுநாள் அதிகாலை வழக்கம் போல முருகன் தோட்டத்துக்கு வேலைக்காக வந்தான் முத்துக்கருப்பன். மோட்டாரை போட்டு வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு முன் கிணற்றில் தண்ணீரின் அளவை பார்க்க வேண்டும் என்று கிணற்று மேட்டை நோக்கி நடந்தான்.
வழக்கம் போல கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்த அந்த நொடியே அவனது உடல் நடுநடுங்கி போனது. ஐயோ என்று அலறல் அவனையும் அறியாமல் அவனது வாயிலிருந்து வெடித்தது. கிணற்றின் நீரில் நிறைமாத கர்ப்பிணியான காவேரியின் உயிரற்ற உடல் அமைதியாக மிதந்து கொண்டிருந்தது. ஒரு கணம் என்ன செய்வது என்றே தெரியாமல் உறைந்து போய் நின்றான் முத்துக்கருப்பன். பிறகு சுய நினைவுக்கு வந்தவன் உயிரை கையில் பிடித்து கொண்டு மாரியப்பனின் வீட்டை நோக்கி ஓடினான். மாரியப்பா, மாரியப்பா, உன் புள்ள கிணத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறாப்பா என்று கதறியபடியே ஓடி வந்து சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட மாரியப்பனின் கால்கள் தளர்ந்தன. ஐயோ என்று அலறியபடி தடுமாறி கீழே விழுந்தான். வள்ளி நெஞ்சில் அடித்து கொண்டு அலறினாள். ஐயோ என் புள்ள என்று கதறியபடியே கணவனை தாங்கி கொண்டு எழுந்து ஓடினாள். அடுத்த நொடியே இருவரும் முருகன் தோட்டத்தை நோக்கி ஓடினார்கள். அவர்களிடம் செய்தியை சொல்லிவிட்டு முத்துக்கருப்பன் நேராக முருகன் வாத்தியாரின் வீட்டிற்கு சென்றான். ஐயா, நம்ம கிணத்துல பக்கத்து தோட்டத்து காவேரி நிறைமாத கர்ப்பமாக விழுந்து இறந்துட்டாங்க ஐயா என்று மூச்சிறைக்க சொன்னான். அதை கேட்ட முருகன் வாத்தியாரும் காமாட்சியும் அதிர்ச்சியில் உறைந்தே போனார்கள். ஐயோ என்று பதறியபடி இருவரும் கிணற்று மேட்டை நோக்கி விரைந்தார்கள். செய்தி தீயைப் போல பரவியது. அக்கம்பக்கத்து தோட்டக்காரர்கள் இருந்தவர்கள் கிராம மக்கள் ஒவ்வொருவராக அங்கே வந்து சேர்ந்தார்கள். கிணற்றுக்குள் கயிறு கட்டிய கட்டிலை இறக்கினார்கள். 2 பேர் உள்ளே இறங்கி மிகுந்த கவனத்தோடு காவேரியின் உயிரற்ற உடலை அதில் படுக்க வைத்தார்கள். மேலே நின்றிருந்தவர்கள் மெதுவாக கயிற்றை இழுத்து அந்த கட்டிலை மேலே கொண்டு வந்தார்கள். கிணற்று மேட்டில் அவளது உடல் கிடத்தப்பட்டது. ஒரு காலத்தில் காதலின் சிரிப்புகளை பார்த்த அந்த பம்பு செட்டும் அவர்களது கனவுகளுக்கு மௌன சாட்சியாக இருந்த அந்த கிணற்று மேடும் இன்று அதே காவேரியின் உயிரற்ற உடலை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தது. சுற்றி நின்றிருந்த மக்கள் அனைவரின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது. ஐயோ பாவம், நிறைமாத கர்ப்பிணி பொண்ணு இப்படி போய் சேர்ந்துட்டாலே, என்ன பாவம் செஞ்சாலோ என்று பரிதாபமாக பேசிக்கொண்டார்கள். தன் மகளை இழந்த மாரியப்பனும் வள்ளியும் அவளது உடலின் மீது விழுந்து கதறி அழுதார்கள். அவர்களது அழுகை அந்த தோட்டம் முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் அந்த கண்ணீருக்கும் அந்த மரணத்திற்கும் அந்த வயிற்றில் உயிரோடு இருந்த குழந்தையின் முடிவிற்கும் காரணமானவன் மட்டும் அந்த பக்கம் கூட எட்டி பார்க்கவில்லை. காவேரிக்காக உயிரையே கொடுப்பேன் என்று ஒரு காலத்தில் வாக்குறுதி அளித்த கதிரவன் அன்று அவளது இறுதி முகத்தை கூட பார்க்க வரவே இல்லை. காவேரியின் உயிரற்ற உடல் மாரியப்பனின் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. உறவினர்களும் ஊர் மக்களும் திரண்டு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். கிராம வழக்கப்படி செய்யும் சடங்குகள் எல்லாம் சம்பிரதாயங்கள் எல்லாம் அனைத்தும் முடிந்தது. இறுதியாக கண்ணீரோடு காவேரியின் உடல் மண்ணோடு மண்ணாக அடக்கம் செய்யப்பட்டது. ஒரு பெண்ணின் வாழ்க்கை அங்கே முடிந்து போனது. அவளது கனவுகள் முடிந்து போனது. அவளது காதலும் முடிந்து போனது. அவளோடு சேர்ந்து உலகையே பார்க்காமல் போன ஒரு சிறிய உயிரின் பயணமும் அங்கேயே முடிவுக்கு வந்தது. ஆனால் அந்த எல்லாவற்றிற்கும் காரணமானவன் மட்டும் வரவே இல்லை. காவேரி இறந்த செய்தியை கேட்ட பிறகும் கதிரவன் ஊருக்கு திரும்பவே இல்லை. காவேரியின் இறுதி முகத்தை கூட பார்க்காத அவன் செய்ததற்கான பொறுப்பை ஏற்காமல் அந்த நினைவிலிருந்து தப்பித்து கொண்டு தனது வாழ்க்கையை தொடர முயன்றான். நாட்கள் கரைந்தது. வாரங்கள் மாதங்களாக மாறின. சில மாதங்களுக்கு பிறகுதான் கதிரவன் மீண்டும் ஊருக்கே வர ஆரம்பித்தான். ஆனால் அவன் மீண்டும் அந்த ஊர் மண்ணில் காலடி எடுத்து வைத்த அதே ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்ததாக சொன்னார்கள். முருகன் தோட்டத்து கிணற்றுமேட்டு பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு பெண் அழும் சத்தம் கேட்டதாக முதலில் ஒருவன் கூறினான். அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அதே நேரத்தில் அதே இடத்தில் மீண்டும் அந்த அழுகுரல் கேட்டதாக வேறு சிலர் சொன்னார்கள். மெல்ல மெல்ல அந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது. காவேரி தான், அவளோட ஆவி இன்னும் அந்த கிணற்று மேட்டை விட்டு போகலை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவள் அங்கேயே உட்கார்ந்து அலறாலாம் என்று பலரும் பலவிதமாக பேச ஆரம்பித்தார்கள். கேட்ட செய்தி ஒவ்வொருவரின் வாயிலும் ஒவ்வொரு வடிவம் எடுத்தது. சில நாட்களிலேயே அந்த கதை கிராமம் முழுவதும் பரவியது. இரவு நேரத்தில் யாரும் அந்த கிணற்று மேட்டு பக்கம் செல்ல தயங்கினர். மாலை சூரியன் மறைந்த பிறகு முருகன் தோட்டத்தின் வழியாக நடந்து செல்லவே பலருக்கு பயமாகிவிட்டது. இந்த செய்தி இறுதியில் கதிரவனின் காதுகளையும் எட்டியது. அவன் வெளியில் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அந்த கதையை கேட்ட நொடியே அவனது உள்ளமும் குலுங்கியது. ஒரு கணம் காவேரியின் கண்ணீரும் அவள் கெஞ்சிய வார்த்தைகளும் கடைசியாக கிணற்று மேட்டில் நின்று அவனை பார்த்த பார்வையும் அவன் நினைவில் மின்னியது. அந்த நினைவுகளை தாங்க முடியாமல் அவன் முருகன் தோட்டத்துக்கு செல்வதையே நிறுத்தி கொண்டான். ஒரு காலத்தில்
காதலை தேடி ஓடிய அவனது கால்கள் இப்போது அதே இடத்தை பார்த்தாலே நடுங்கத் தொடங்கியது. காவேரி கிணற்று மேட்டில் அமர்ந்து அழுவதாக கூறப்பட்ட அந்த நிகழ்வு ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே கேட்கும் கதையாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த கதையே வேறு வடிவம் எடுத்தது. இப்போது தினமும் இரவு அந்த அழுகுரல் கேட்கிறது என்று மக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். சிலர் கிணற்று மேட்டில் வெள்ளை புகை மாதிரி ஒரு உருவம் உட்கார்ந்திருந்ததை என் கண்ணால் பார்த்தேன் என்று சத்தியமே செய்து கூறினார்கள். வேறு சிலரோ நள்ளிரவில் ஒரு பெண் கதறி கதறி அலற சத்தம் கேட்டுச்சே, அருகே போக பயந்து ஓடி வந்துட்டோமே என்று சொன்னார்கள். ஒருவர் சொன்ன கதை அடுத்தவர் வாயில் இன்னும் பெரிதாக மாறியது. அந்த வதந்திகளுக்கு கை கால் முளைத்து கிராமம் முழுவதும் பரவியது. மாலை நேரம் கடந்த பிறகு அந்த கிணற்று மேட்டு பக்கம் என்றாலே மக்களின் மனதில் ஒரு விளக்கமற்ற அச்சம் உருவாகி கொண்டது. இறுதி பேச்சுகள் அனைத்துமே கதிரவன் காதிலும் விழுந்தது. அவன் வெளியில் எதுவுமே காட்டிக்கொள்ளவில்லைதான், ஆனால் உள்ளுக்குள் ஒரு பயம் மெதுவாக வேரூன்றத் தொடங்கியது. இரவு நேரங்களில் தனியாக இருக்கும்போது காவேரியின் முகம் நினைவுக்கு வந்தது. அவள் அழுத குரல் மனதுக்குள் எதிரொலித்தது. இது எல்லாமே வதந்திதான் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டாலும் மனம் மட்டும் முழுமையாக அதை ஏற்க மறுத்தது. இப்படியே பல மாதங்கள் கடந்தன. ஒரு வருடமும் உருண்டோடிவிட்டது. காலம் கடந்து விட்டதால் கதிரவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முருகன் வாத்தியாரும் காமாட்சியும் முடிவு செய்தார்கள். காமாட்சியின் உறவு பெண்ணான சாந்தியை பார்த்து பேசினார்கள். அழகும் குணமும் குடும்ப பின்னணியும் எல்லா வகையிலும் கதிரவனுக்கு பொருத்தமான பெண் என்று பெரியவர்கள் முடிவு செய்தார்கள். இரு வீட்டாரின் சம்மதத்துடன் நிச்சயதார்த்தமும் சிறப்பாக நடைபெற்றது. திருமணத்துக்கு இன்னும் 1 மாதமே இருந்த நிலையில் பத்திரிகைகள் அச்சடிக்கப்பட்டு உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது என்று இரு குடும்பங்களும் மகிழ்ச்சியில் இருந்த அந்த நேரத்தில்தான் கதிரவனிடம் விசித்திரமான மாற்றங்கள் தோன்ற ஆரம்பித்தன. சில நேரங்களில் யாரிடமும் பேசாமல் வெறித்து பார்த்தபடியே அமர்ந்திருப்பான். அருகில் இருப்பவர்கள் அழைத்தாலும் கேட்காதவன் போலவே இருப்பான். திடீரென்று யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒருவரை பார்த்து பயப்படுவது போல திடுக்கிட்டு எழுந்து நிற்பான். அவனது இந்த மாறுபட்ட நடத்தையை பார்த்த முருகனும் காமாட்சியும் வேலை சோர்வாய் இருக்கும் என்று முதலில் அலட்சியமாக நினைத்தார்கள். ஆனால் அது ஒரு சாதாரண சோர்வு இல்லை என்பதை அவர்கள் இன்னும் அறிந்திருக்கவில்லை. நாட்கள் செல்ல செல்ல கதிரவனின் மனநிலை முற்றிலுமாக மாறிப்போனது. ஆரம்பத்தில் வெறித்து பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருப்பான். பிறகு தனக்குத்தானே பேச ஆரம்பித்தான். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் சிரிக்க ஆரம்பித்தான். அடுத்த நொடியே குழந்தையைப் போல கதறி அழ ஆரம்பித்தான். அவன் செய்கைகளை பார்த்த முருகனும் காமாட்சியும் கலங்கி போனார்கள். சில நாட்களுக்கு பிறகு அவனது நடத்தை இன்னும் விசித்திரமாக மாறியது. திடீரென்று வீட்டிலிருந்து எழுந்து ஓடிவிடுவான். அவன் ஓடும் திசை ஒன்றே ஒன்றுதான், முருகன் தோட்டத்து அவர் கிணற்று மேடுதான். அங்கே போய் கிணற்றின் ஓரத்தில் அமைதியாக அமர்ந்து கொண்டு யாரையோ இழந்தவன் போல நீண்ட நேரம் அழுது கொண்டே இருப்பான். முத்துக்கருப்பனும் முருகனும் ஓடி சென்று அவனை பிடித்து இழுத்து வருவார்கள். வீட்டில் உட்கார வைத்து சமாதானப்படுத்துவார்கள். ஆனால் சிறிது நேரம் கழித்தாலே மீண்டும் எழுந்து அதே கிணற்று மேட்டை நோக்கி ஓடிவிடுவான். இது நாள்தோறுமே தொடர்ந்தது. வேறு வழி இல்லாமல் ஒரு நாள் அவனது கைகளுக்கும் கால்களுக்கும் கனமான இரும்பு சங்கிலி போட்டு கட்டி வைத்தார்கள். ஆனால் அதுவுமே அவனை தடுக்கவில்லை. சங்கிலியை இழுத்து கொண்டே மெதுவாக நடந்து மீண்டும் அந்த கிணற்று மேட்டை அடைந்து விடுவான். அங்கே சென்று கிணற்றின் மேட்டின் அருகே அமர்ந்து அவன் கண்களிலிருந்து தானாகவே கண்ணீர் வழியும். அவனை பார்த்தவர்கள் அனைவரின் மனமும் கனத்து போகும். மாதங்கள் கடந்தது. நன்றாக இருந்த உடல் மெலிந்து போனது. ஒரு காலத்தில் கம்பீரமாக இருந்த கதிரவன் இப்போது அடையாளமே தெரியாத அளவுக்கு வாடி போயிருந்தான். அவனது கண்களில் எப்போதுமே ஒரு நிரந்தரமான துக்கம் குடிக்கொண்டிருந்தது. இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று யாராலுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த காலத்து கிராம மக்களோ தங்களுக்கு தெரிந்த விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். காவேரியோட ஆவிதான் கதிரவனை பிடிச்சிருக்குது. அவள் செத்த இடத்துல தானே தினமும் போய் உக்காந்து அழறான். அவளோட ஆத்மா அவனை விட மாட்டேங்குது என்று ஊர் முழுவதும் பேச ஆரம்பித்தார்கள். முருகனும் காமாட்சியும் மகனின் நிலையை பார்த்து அந்த பேச்சுகளை நம்பும் அளவுக்கு உடைந்து போயிருந்தார்கள். ஏனெனில் கதிரவன் கிணற்று மேட்டில் அமர்ந்திருக்கும் விதம் கூட காவேரியையே நினைவூட்டியது. அவள் ஒரு காலத்தில் காத்திருந்த அதே இடம், அவள் அமர்ந்திருந்த அதே கிணற்று மேடு. அங்கேயே அவனும் மணிக்கணக்காக அமர்ந்து கொண்டு யாருக்குமே புரியாத வேதனையோடு அமைதியாக அழுது கொண்டிருப்பான். அது உண்மையிலேயே அமானுஷ்யமா அல்லது அவனது மனசாட்சியின் தண்டனையா என்று யாராலுமே சொல்ல முடியவில்லை. ஆனால் அந்த கிணற்று மேடு மட்டும் இருவரின் காதலையும் பார்த்த அதே அமைதியோடு இப்போது இருவரின் துயரத்திற்கும் மௌன சாட்சியாக நின்று கொண்டிருந்தது.
நாளுக்கு நாள் கதிரவனின் மனநிலை மேலும் மேலும் சீர்குலைந்து கொண்டே போனது. அவனுக்காக நிச்சயிக்கப்பட்டிருந்த திருமணம் இறுதியில் நின்றே போனது. எந்த வைத்தியமும் பலனளிக்கவில்லை. எந்த ஆறுதலும் அவனது மனவேதனையை குறைக்கவில்லை. அவனது வாழ்க்கை முழுவதும் அந்த கிணற்று மேட்டையும் காவேரியின் நினைவையுமே சுற்றி சுற்றி சுழன்றது. ஒரு நாள் யாரும் கவனிக்காத நேரத்தில் கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருந்த இரும்பு சங்கிலியை இழுத்து கொண்டே வீட்டை விட்டு வெளியேறினான் கதிரவன். அவன் சென்ற இடம் வேற எதுவும் இல்லை, முருகன் தோட்டத்து கிணற்று மேடுதான். வழக்கம் போல கிணற்றின் ஓரத்தில் அமர்ந்தான். யாரையோ நினைத்து அழுதான். யாரிடமோ மன்னிப்பு கேட்பது போல தனக்குத்தானே பேசி கொண்டிருந்தான். மாலை இருள் மெதுவாக பரவியது. அடுத்த சில நொடிகளில் என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியவில்லை. மனநிலை சீரில்லாத அந்த நிலையிலேயே அல்லது கால் தடுமாறியதாலோ கிணற்றின் ஓரத்திலிருந்து அவன் உள்ளே விழுந்து விட்டான். கைகளிலும் கால்களிலும் கனமான இரும்பு சங்கிலி கட்டப்பட்டிருந்ததால் தண்ணீருக்குள் போராடி அவனால் மேலே வர முடியவில்லை. உயிருக்காக போராடினான். ஆனால் அந்த போராட்டம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சிறிது நேரத்திலேயே கிணற்றின் நீர் மீண்டும் அமைதியாகிவிட்டது. வீட்டில் கதிரவனை காணவில்லை. எப்படியும் கிணற்று மேட்டுக்குத்தான் போயிருப்பான் என்று முருகனும் முத்துக்கருப்பனும் பதறியபடி ஓடி வந்தார்கள். கிணற்றருகே வந்ததும் அவர்களது இதயம் ஒரு கணம் நின்றுவிட்டது. கிணற்றின் நீர் அமைதியாக மிதந்து கொண்டிருந்தது. கதிரவனின் உயிரற்ற உடல் ஐயோ என்ற கதறல் மீண்டும் அந்த தோட்டம் முழுவதும் எதிரொலித்தது. 1 வருடத்துக்கு முன் காவேரியின் உயிரற்ற உடலை கண்ட அதே கிணறு இன்று கதிரவனின் உயிரற்ற உடலையும் தன்னுள் தாங்கியிருந்தது. கிராம மக்கள் மீண்டும் கூடினர். அவர்களது வாயில் ஒரே பேச்சு, காவேரி ஆவிதான் அவனை காவு வாங்கிடுச்சு. அவள் கண்ணீர் வீணா போகல போல, அந்த கிணறு அவளுக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கா என்று பலரும் பேசி கொண்டனர். அது உண்மையா அல்லது குற்ற உணர்ச்சியால் சிதைந்த ஒரு மனிதனின் துயரமான முடிவா என்பதை யாராலுமே உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறுக்க முடியாத உண்மையாக இருந்தது. ஒரு பெண்ணின் நம்பிக்கையை உடைத்து அவளது வாழ்க்கையை சிதைத்த அந்த முடிவு இறுதியில் கதிரவனின் வாழ்க்கையையும் சிதைத்துவிட்டது. மனிதர்களின் நீதிமன்றத்தில் பல உண்மைகள் மறைந்து போகலாம். ஆனால் மனசாட்சியின் நீதிமன்றத்தில் எந்த செயலும் மறைந்து போவதில்லை. காலம் தாமதித்தாலும் ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களின் விளைவுகளை ஒரு நாள் எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வரும் என்பதையோ அந்த கிணற்று மேடு எந்த வார்த்தையும் பேசாமல் மௌனமாக சொல்லிக் கொண்டிருந்தது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.